அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பெரிய அருமையான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இப்படி இடங்களில் கூடி ஆண்டவரை ஆராதிக்க இந்த நாள் ஒரு பெரிய ஜெப நாளாய் வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எடுத்து வாசியுங்கள். 1 பேதுரு 2 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனம். 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, கிருபையும் இரக்கங்களையும் வெளிப்படுத்துகிறவர் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அடிமை மண் என்பதை நினைவு கூறுகிறேன். கர்த்தராகிய ஆவியானவர் வெளிப்படுவீராக. நீர் பேசுகிற வார்த்தை மகிமையும் பலனுள்ளதாய் இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கரங்கள், ஆண்டவருடைய கிருபைகள் பெரிய மாற்றத்தை செய்யட்டும். கர்த்தர் இந்த நாளில் கூட இருந்து பிள்ளைகளோடு பேசுங்க. பிள்ளைகள் தேவ வார்த்தையில் பலனடையவும் ஆண்டவருடைய மகிமையான கரங்களை சுதந்திரிக்க தகப்பன் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஊழியத்திற்காக அழைத்த தேவ ஊழியரையும் கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் கொடுத்த வார்த்தை அழைப்பு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் அழைக்கிற அழைப்பை குறித்து, இன்றைக்கு அதை குறித்திருக்கிற வெளிப்பாடு, இல்லை அழைப்பை குறித்திருக்கிற செயலை குறித்து நாம் எப்படி கருத்தாய் கவனமாய் இருக்கிறோமா, இதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலும் என்ன பண்ணுங்க, உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறதில்ல, ஒரு காலம் இடறி விழுவதில்லை. சிலருடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க, பிஸ்னஸ், படிப்பு, பல காரியங்களில் நீ ரொம்ப கவனமாக இரு, இதில் இடறிட்டேன்னா மறுபடியும் என்ன பண்ண முடியாது, இந்த கல்வியை தொடர முடியாது, ஏஜ் மாறிடும். இல்லை பிஸ்னஸ் பண்ணும்பொழுது நீ இடறிடாத, அவ்வளோதான் உன் வாழ்க்கை, கடனில் இனி அந்த லைஃப் என்ன பண்ண முடியாது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற இடறல் என்றால் என்ன என்றால், தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற திட்டங்களில் இடறினால் அந்த திட்டத்திற்குள்ள அவன் என்ன பண்ணுறதில்ல, கடந்து போவதில்லை. ஒரு பெரிய தேவன் நம்மை நம்பி நம்மை குறித்திருக்கிற, இல்லை நம்ம மேலே ஒரு திட்டத்தை என்ன பண்ணுறாரு, வைக்கிறார். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் மேலேயும் ஒரு திட்டம் இருக்கும். ஒரு மனிதனுக்கு அந்நிய பாஷையோ இல்லை தீர்க்க தரிசனமோ வேதத்தை வாசிக்கிறதோ போதிக்கிறதோ இல்லை அவர்கள் பக்தியாய் நடக்கிற ஒரு அனுபவமான ஒரு அழைப்பை கொடுத்தால் அவன் மரண பரியந்தும் அதில் உண்மையாய் இருக்கும் பொழுது அந்த அழைப்பில் ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் தீர்க்க தரிசன வரங்களை பெற்றிருக்கிறான், இல்லை என்றால் ஒரு அந்நிய பாஷையோடு ஜெபிக்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்தால் அதில் அவன் வளர்ச்சி அடைய வேண்டுமானால் அவன் அந்த ஆவிக்குரிய அந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், எப்போதும் அவன் சரியாய் கருத்தாய் நடக்கணும். நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்துவிட்டு அவன் பின்பாக பாவத்தில் யாரோ ஒருவரோடு கசப்பில் யாரோ ஒருவரை பிடிக்காத வாழ்க்கை, இல்லை சுகபோகமாய் நிர்விசாரமாய் வாழ்கிற வாழ்க்கை இருந்தால் இந்த ஜெபம் வளர்ச்சி அடையாமல் அப்படியே என்ன பண்ணும், அது கூன்றி போகும். அது ஒரு நாள் என்ன பண்ணிடணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வரங்கள் கிரியேட் செய்கிறது நமக்குள்ளே தெரியும், வரங்கள் நம்மை விட்டு போகிறது நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா சிம்சோனுக்கு வரம் இருப்பது தெரிந்தது, ஆனால் அது வரம் அவனுக்குள்ளே இப்பொழுது கிரியேட் செய்யவில்லை என்கிறது என்ன பண்ணலை, தெரியவில்லை. அவனுடைய தலையை சிரைக்கும்படி அவனுடைய முடியெல்லாம் வலித்து தள்ளும்படியும் வரையிலும் அவன் எப்படி தான் இருந்தான் அப்படின்னா அவனால் ஒன்றும் செயல்பட முடியாமல் இருந்தான். இன்றைக்கும் கவனித்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் வரங்கள் இல்லை, ஆண்டவர் கொடுத்த ஒரு வரமுள்ள வாழ்க்கை என்பது ஒரு அழைப்பை குறிக்கிறது. நன்றாய் கவனிக்கணும். ஊழியக்காரர்கள் மாத்திரம் அழைப்பு பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அழைப்பு இருக்கிறது, பரலோக அழைப்பு. அல்லேலூயா. இந்த அழைப்புக்கு தான் உங்களை பாட வைக்கிறார், இந்த அழைப்புக்கு போகும்படியாக தான் உங்களை ஜெபிக்க வைக்கிறார். இந்த அழைப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளும்படி தான் ஒரு ஆலயம், ஒரு ஊழியர் எவ்வளோ காரியங்கள் செய்வதற்கு காரணம் என்ன, ஒரு நாள் அந்த மகிமையான ராஜாவுடைய சமூகத்திற்கு என்ன பண்ணணும், கடந்து போகணும். அந்த கடந்து போகிற மனிதன் இந்த அழைப்பில் எப்படி இருக்கணும், நிலைத்திருக்கணும். நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு பேசும் பொழுது சில காரியங்களை உங்களுக்காக நான் காலையிலிருந்தே ஜெபித்து கொண்டிருந்தேன். இன்றைக்கி ப்ரேயரில் விபிஎஸ்க்கு எல்லா பிள்ளைகளையும் ஒழுங்கு செய்துவிட்டு இன்றைக்கி இந்த சபை குறித்து ஆண்டவர் என்ன பேச வேண்டும் என்று காரியங்களுக்காக
இதில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஜெப ஆவியில் வளர்ச்சி அடையாத பிள்ளைகள் இருக்கிறீர்கள். ஜெப ஆவியில் வளர்ச்சி அடையாத பிள்ளைகள். அதனால் திட்டத்தை நிறைவேற்ற முடியல. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கூட ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதத்தின் வளர்ச்சி இருக்கும். ஒரு மனிதன் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாவிட்டால் அவனிடத்தில் ஆசீர்வாத வளர்ச்சி என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கோம், 2 சாமுவேலில் பார்த்தீங்க அப்படின்னா, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் இருக்கிற இடத்துல தான் வளர்ச்சியை என்ன பண்ண முடியும், ருசிக்க முடியும். ராஜாவாய் அழைக்கப்பட்ட தாவீது ராஜாக்கள் யுத்தம் செய்ய வேண்டிய காலம் என்று அன்றைய காலங்களில் உண்டு. சில நாட்கள் ஆட்களை அனுப்பி யுத்தம் செய்வார்கள். சில நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, சில சண்டை வரப்போகுதுன்னா சமாதானம் பேசும்படி சிலர்களை அனுப்புவாங்க. ஏன் அப்படின்னா சண்டை வந்துடக்கூடாது, நம்முடைய வீரர்கள் யாரும் அடியக்கூடாதுன்னு சில ராஜாக்கள் சமாதானம் பண்ண அனுப்புவாங்க. சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாக்களே போய் யுத்தம் செய்வாங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும், அதாவது தாவீது யுத்தம் பண்ண வேண்டிய காலங்களில் அவன் மொட்டை மாடியில் உலாவினதினால் அவன் வாழ்க்கையில் இடர ஆரம்பித்தான். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்ம வாழ்க்கையிலே அப்படிதான். நம்மளுடைய அந்த ஃப்ரிச்சுவல் வளர்ச்சி கடந்து போகவில்லை என்றால் நமக்குள்ளும் என்ன காணப்படும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தில் ஒரு இடரல் உண்டாகும், சமாதானத்தில் ஒரு இடரல் உண்டாகும். சில வேளைகளில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, குடிக்கிற இவன் மனம் திரும்பி விட்டால் வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும். இல்லை என்றால் என் வருமானம் மாதம் 15,000 வருது, எனக்கு ஒரு 40-50,000 வந்தால் என்ன பண்ணிடும், மாற்றம் வந்துடும். இல்லைங்க, பணம் வருவதனால் குடும்பத்துக்குள் மகிழ்ச்சி வருவதில்லை. எல்லாரும் ஒழுங்கா அந்த குடி இதெல்லாம் மாறிடுச்சுங்க, அதனால் எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தரை தேடுகிறதுனால் நன்மை உண்டாகிறது, கர்த்தரை தேடுகிறதுனால் இளைப்பாறுதலின் சமாதானம் உண்டாகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாய் அந்த வீட்டில் எவ்வளோ ஜெபம் நடக்குதோ அவ்வளோக்குள்ள அந்த இடத்துல என்ன உண்டாகுது, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய அந்த ஒரு சமாதானத்தின் ஒரு செயல் என்ன பண்ணுகிறது, அதிகமாய் ஊற்றப்படுகிறது. அப்போ கவனித்து கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அழைப்பு தெரியுமா? இன்னைக்கு எல்லார்ட்டையும் கேட்டால் சொல்லுவோம், 10th முடித்த பிள்ளைகிட்ட கேட்போம், அடுத்தது என்னது, அடுத்தது நான் மேக்ஸ் எடுக்கிறேன், பியூர் சயின்ஸ் எடுக்கிறேன். இப்படி ஒரு 2 வருடத்துக்கு திட்டம் இருக்குது. அதே இது +2 முடிக்கிற அந்த தருவாயில் அடுத்த திட்டத்தை என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட திட்டம் வந்துட்டான். 2025 முடித்து 26 வந்த எனக்கு இப்படி ஒரு திட்டத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பெரிய பெரிய மிஷினரி ஸ்தாபனத்தில் போனீங்கன்னா அங்கே ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க. இந்த மாநிலத்தில், அதான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஊழியம் உண்டு, 100 கிராமம் ஊழியம். அவங்களுடைய செயல்பாடு அப்படின்னா, சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கிராமங்கள் 100 கிராமத்தை என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். அந்த கிராமத்தை எங்கே கொண்டு வரணும், கர்த்தருக்குள்ள ஒரு திட்டம். இது என்ன திட்டம் அப்படின்னா பரலோக திட்டம். பிசாசு சில வேளைகள் அந்த திட்டத்தை கூட என்ன பண்ணிடுவான், மங்க பண்ணிடுவான். நல்லா கவனிக்கணும். ஆதியாகமத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யார் அழைக்கிறாருன்னா ஆபிரகாம் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறது தெரியுமா, நீ உன்னுடைய இன்னென்ன காரியங்களெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணு, வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன பண்ணு, போ. ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார், ஏன் அந்த வார்த்தையை கொடுக்குறாருன்னா, ஒன்றை நீங்கள் கரெக்டாக கவனிக்க வேண்டிய பகுதி, இயேசு நம்மை நேசிக்கிறாரு. இந்த மனிதன் தன்னுடைய குடும்பங்கள் தனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சா ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படவே முடியாது. தனக்குன்னு ஒரு இதை வச்சா, இப்போ பார்த்தீங்கன்னா சிலருக்குள்ள ரொம்ப இது இருக்கும், யாருக்கிட்டையும் இறங்கி போகவே மாட்டாங்க. அவங்களால ஆண்டவருக்காக எதையும் சாதிக்கவே முடியாது. நான் சொல்கிற புரியுதா? ஆபிரகாம் பயங்கரமான ஒரு ஆள், அவன் தேவனுடைய ஒரு பிள்ளை. அவனுடைய மனைவியை ஒருத்தன் என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு போகிறான். இவன் நினச்சா என்ன பண்ணலாம் தெரியுமா, இவங்கிட்ட இருக்கிற 10 பேர், இவன் ஒருத்தனை போய் அந்த இடத்த போய் இந்த கட்டடங்கள் விழக்கடுவதாக அவ்வளோ பேர் வாதையில் விழட்டுன்னா என்ன நடந்திருக்கும், அது அப்படியே நடந்திருக்கும். அவ்வளோ ஒரு தேவன், அதாவது நல்லா கவனிக்கணும், நமக்கெல்லாம் காஸ்பல் சொல்ல யாரோ ஒருவர் வந்தாங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தரே நான் கர்த்தர் என்று என்ன பண்ணாரு, அறிவித்தார். அப்பேற்பட்ட நபர் அவ்வளோ பொறுமையாக என்ன பண்ணுறாரு, கையாளுகிறார். எங்கேயும் மாம்சத்தில் என்ன பண்ணலை, யுத்தம் பண்ணவே இல்லை. அவ்வளோ நேர்த்தியான ஒரு மனிதன். அவருடைய அழைப்பு என்ன தெரியுமா, உன்னுடைய முழு பலன் உன் வாழ்ந்த இடத்தெல்லாம் என்ன பண்ணு, விட்டுட்டு நான் காண்பிக்கிறேன் எனது கானானுக்கு அவன் சந்ததி போக வேண்டும் என்கிறது அவனுடைய என்னது திட்டம். அந்த திட்டத்தை
அவன் மட்டும் இல்லை, அவனுக்கு அப்புறம் யோசேப்பு யாக்கோபு சொல்கிறான், இங்கே என்னென்ன பண்ணிடாதீங்க, பிதைச்சிடாதீங்க. நான் சொல்கிற இடத்துல யோசேப் சொல்கிறான், என் எலும்பு என்ன பண்ணிடாதீங்க, பத்திரப்படுத்துங்க, ஒரு நாள் எங்கே கொண்டு போயிருங்க, காணான். பார்த்தீங்களா, ஒரு ஆளுக்குள்ளே இருக்கிற திட்டம் கடந்து 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 யோசுவா வரைக்கும் என்ன பண்ணுது, கடந்து போகுது. இங்கே இருக்கிற எத்தனை பேருக்குள்ள இந்த சபை தொடங்கின நாட்கள்லேருந்து சிலர் இருந்திருக்கலாம், சிலர் ஒரு 20 வருடமாக அந்த திருச்சபையில் இருக்கலாம். உங்களுக்கு இந்த சபையினுடைய அழைப்பை குறித்து எவ்வளோ நாள் டெய்லி ஜெபம் பண்ணுறீங்க, அதை குறித்து இருக்கிற நான் ஒர்க் பண்ணுறேன். இந்த சபையை குறித்து இருக்கிற ஒரு அதாவது விஷன் போதகருக்கு இருக்கும், அந்த விஷன் சக விசுவாசிகளுக்குள்ள இருக்கணும். இந்த விஷனை எல்லாரும் கொளுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த விஷன் என்ன பண்ணணும், இந்த அழைப்பை கொளுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த அழைப்பை கொளுத்த 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 தான் இந்த சபை பிரகாசிக்க தொடங்கும். இந்த சபைக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த சபைக்குள்ள ஒரு பெரிய அந்த தேவ செயல் என்ன பண்ணும், வெளிப்படும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இது வெளிப்படலை அப்படின்னா இந்த விஷனை குறித்த யாருக்கும் என்ன இல்லை, ஒரு இது இல்லை, தடுமாற்றம். 10 பேர் விஷனில் இருப்போம், 10 பேர் எப்படி இருப்போம், தடுமாற்றத்தில் இருப்போம். 20 பேர் இருக்கும். அதனால தான் ஒரு ஸ்கூலில் டீச்சர்ஸ் மீட்டிங்னு ஒன்று வைப்பாங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஒன்று வைப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு மீட்டிங் வைப்பாங்க. ஏன் இதெல்லாம் அடிக்கடி பண்ணுறாங்க, அந்த ஸ்கூலுக்கு ஒரு விஷன் இருக்குது, 100% என்ன பண்ணணும், தேர்ச்சி பெறணும். அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது, எல்லாரையும் நல்ல மார்க் எடுக்க வைக்கணும். இது பரலோகத்துக்கு அழைத்து கொள்ள போக இல்லை, பரலோகத்துக்கு நேராய் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆலயம். இங்கேயும் ஒரு திட்டம் இருக்குது, இங்கேயும் 100% என்ன பண்ணணும், அழைப்புக்கு ஆயத்தமாக இருக்கணும். இங்கேயும் 100% ஜப வீரர்கள் இருக்கணும். இங்கேயும் 100% ஜப திட்டங்கள் இருக்கணும். இங்கேயும் 100% தேவ பிரசன்னம் இருக்கணும். டவுன் ஆகவே கூடாது. இப்போ அழைப்பில் இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ அழைப்பை குறித்து என்ன பண்ணிட்டோம், இந்த வருடம் என்னுடைய அழைப்பை நான் சரியா, இது 5வது மாதம் கடைசி சென்றோம் இல்லையா, இந்த 5 மாதம் கடைசியாக வந்திருக்கிறேன், இந்த 5 மாதமும் நான் அழைப்புக்குள்ளே இருக்கிறேன். அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அழைப்பில் அவ்வளோ பேரும் தூங்குறதா தான் ஐடியா வச்சுட்டே உள்ளே வந்திருக்கிறிய, புரியுதா? அழைப்பு அப்படின்றால் என்ன, இன்றைய காலங்களில் ஆண்டவர் என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறார், இதை குறித்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு அழைப்பு என்றால் என்ன, இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதில் என்ன பண்ணுங்க, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க, ஒரு காலம் என்ன பண்ணுறதில்ல, இடறுவதில்லை. சரி, காமனாக ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார், எடுத்து வாசிங்க. லூக்கா 8:10-2. லூக்கா 10:2 வாசிங்க. வேகமா. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இப்போ இங்க ஒரு அழைப்பை சொல்லியிருக்கிறாரு, வேலையாட்கள் வேணும்னு ஒரு திட்டம் இருக்குதான். இது ஒரு அழைப்பு தான், வேலையாட்கள். அதாவது ஊழியக்காரர்கள் இன்னும் அதிகமாய் எழும்ப வேண்டும் என்கிறதை குறித்து சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு டார்கெட், ஒரு எண்ணம், ஒரு திட்டம், ஒரு மைல்கல் என்ன பண்ணியிருக்கு, கண்களுக்கு முன்பாக வைத்துக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுடைய சபை போதகருக்காய் ஜெபிக்கணுங்கிற ஒரு டார்கெட் இருக்கணும். உங்கள் சபைக்குள்ளே இன்னும் ஊழியர்கள் எழும்பணும்னு ஒரு திட்டம் இருக்கணும். இது ஒரு அழைப்பு. இது ஒரு என்னது, இயேசு காமனாக உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு, எனக்கு இந்த அழைப்பு இல்லை, இந்த அழைப்பு அப்படிலாம் சொல்கிறதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. காமனாக கொடுத்துருக்கிறார். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும், அநேக ஊழியர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் சபை என்கிற இந்த ஒரே குடும்பத்துக்குள்ளே என்ன பண்ணணும், எழும்பணும். இது தேவனுடைய அழைப்பு. இப்போ நல்லா கவனிங்க, ஜோம் பண்ணோம்னா எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா போட்டுருவிய. இந்த மாதத்தில் இல்லை, இந்த வருடம் தொடங்கி இந்த 5 மாதத்தில் எத்தனை பிள்ளைகள், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அப்படி உருவாக்கி வச்சுருக்கீங்க? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, தூங்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சா? இதுதான் அழைப்பு. என் வீட்டுக்குள்ளே நான் 2014 நான் அங்கோடி தான் பக்கத்தில் தான் ஒரு ஜிப்ஸ் கம்பெனியில் மாஸ்டராக வேலை பார்த்தேன். நீங்கள் அந்த இதில் ஒரு ராணித்தோட்டம் பெரிய சிஎஸ் சர்ச் இருக்கு இல்லையா, எய்த்தாப்பில் எஸ்வி ஸ்நாக்ஸ்னு ஒரு கடை இருக்கு இல்லையா, இது இப்போ கடை. 10-15 வருஷம் முன்னாடி அது ஒரு கம்பெனி, நிறைய கடைகளுக்கு கொண்டு போகிற ஜிப்ஸு கொண்டு போகிற கம்பெனி. அந்த கம்பெனியில் நான் ஜிப்ஸ் மாஸ்டராக வேலை செய்கிறதுக்கு தூத்துக்குடியிலேருந்து என்ன பண்ணேன், இங்கே வந்திருந்தேன். அப்போ கவனிச்சிங்கன்னா
13 கடைசிலேருந்து நிறைய விஷன். எப்போ ஜெபம் பண்ணாலும் இயேசு உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி நல்ல விஷன் கற்றுக்கொண்டவர் 14லேருந்து ஊழியம் தொடங்குறேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்ன போல் அநேகருக்கு என்ன இருக்கணும், என் கூட இருக்கிற சின்ன பிள்ளைகள்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லணும், விஷன் பேசணும், இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கி நடத்து, ஒரு நாள் இதுக்கு உண்டான வேலைகள் என்ன பண்ணும் வரும், இல்லைன்னா வேற ஆட்கள் என்ன பண்ணுவாங்க. ஆனால் அந்த டார்கெட்டை நிறுத்தாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 19 ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் அபிஷேகத்தில் நிறைய சிறு பிள்ளைகளை நடத்தும்படி என்ன பண்ணார், கிருபை செஞ்சார். இன்றைக்கி என் வீட்டுக்கு நிறைய சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம் வருவாங்க. இவங்கெல்லாம் 10 வருடத்துக்கு முன்பு குட்டி குட்டி பிள்ளைகளாக இருந்த பிள்ளைகள் தான் இன்றைக்கி என் கூட என்ன பண்ணுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. நான் கன்வென்ஷன் கூட்டம் நடத்த போகிறேன். இன்னையிலேருந்து 3 நாள் சுவிசேஷபுரம் சிஎஸ் சர்ச்சில். இந்த 3 நாளும் பாட்டு பாடுறதுக்கு ஒரு டீம் இருக்கும், பாட்டு பாடுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். நான் விபிஎஸ் நடத்த போனால் அதுக்கு ஒரு என்ன இருப்பாங்க. அதே போல் ஜெபக்குழுக்கள் கிட்டத்தட்ட 20க்கு மேலே என்ன பண்ணியிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். இந்த 20 ஜெபக்குழுக்களுக்கும் 500க்கும் அதிகமான என்ன இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. இதுக்கு என்ன இருப்பாங்க, இதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. பாடுற பிள்ளைகள் இந்த இதுக்குள்ளே வர மாட்டாங்க, இந்த பிள்ளைகள். அப்போ ஒவ்வொன்றுக்கும் இதை எனக்கு எப்போ 14 கொடுத்து இன்றைக்கி இந்த இடத்துக்குள்ளே இதை கூட நான் இன்னும் தோல்வின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் சரியான என்ன பண்ணலை, ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்புக்குள்ளே என்ன பண்ணலை, போகலை. அப்போ கவனித்து பாருங்க, நீங்கள் எப்படிப்பட்ட அந்த அழைப்பை கையாளுகிறீர்கள். ஆண்டவர் காமனாக உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுவடைக்கு என்ன பண்ணு, ஆட்கள் என்ன பண்ணு, உருவாக்கு, ஜெபம் பண்ணு, என்னென்ன பண்ணு, வேண்டிக்கொள். அப்போது நீங்கள் அவைகளுக்கு சரியான நடக்கையாக இருந்தால் நீங்கள் பஸ்ஸில் ஏறினாலும் என்ன தோணும் தெரியுமா, 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணுங்கிற ஒரு தாக்கம் வரும். இந்த கூட்டம் 10 மணிக்கு ஆரம்பிக்க அப்படின்னா ஒரு 9:45 உள்ள வந்து பிரசன்னத்துக்காய் மாத்திரம். இன்னைக்கு செய்தியில் பிரசன்னத்தை பார்க்கணும், ஆராதனையில் பிரசன்னத்தை பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு உற்சாகமும் ஒரு ஆவிக்குரிய செயல்பாடும் உள்ள வந்தோன்னு என்ன பண்ணும், வரும். இது ஒரு அழைப்புங்க. இது நான் கர்த்தருடைய அழைப்புக்குள்ளே என்ன பண்ணுறேன், சரியாய் கடந்து போகிறேன். இதிலெல்லாம் நான் டல் அடிக்கும் பொழுது தான் என் வாழ்க்கையில் பயம் வரும், ஜெபக்குறைவு வரும், தூக்கமயக்க ஆவி வரும், இல்லை ஒரு டல்லான ஒரு அனுபவத்தை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். உங்களில் எத்தனை பேர் இதை கவனமாக இருக்கிறீங்க, யோசித்து பாருங்க. ஒரு குழம்புல உப்பு கூடிட்டு அப்படின்னா எதை போட்டால் உப்பை குறைக்க முடியுங்கிற ஒரு திறமை. கறி குழம்பு உப்பு கூடிட்டு கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து ஊற்றினீங்கன்னா என்ன பண்ணிடும், உப்பு என்ன பண்ணிடும், குறைஞ்சிரும். இது திறமையான சமையல் ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர புதுசாக ஒருத்தர் கறி குழம்பு வச்சா என்ன பண்ணாது, தெரியாது. நீங்கள் திறமையானவர்கள் என்றால் ஒரு மனிதனை எப்படி உருவாக்க வேண்டும் என்கிற அந்த திறனும் அறிவும் எப்போதும் என்ன பண்ணும், அதை ஒரு ஆள் ட்ரெயினில் பண்ண வேண்டாம். வாரத்துக்கு ஒருக்கா எழும்புங்கள்னு உங்களை என்ன பண்ண வேண்டாம், கீ கொடுக்கவே. எந்த சமயத்தில் அடித்து தூள் கிளப்புறதுக்கு என்ன இருக்கும், அந்த ஆவி ஃபயராகவே இருக்கும். நான் ஒரு முறை ஒரு ஈரோட்டில், அப்போ நான் அங்கே ஒரு கடையில் வேலை பார்த்தேன். அங்கே இருக்கிற ஒரு ஊழியரோடு என்ன பண்ணுவேன், அவர் ஜெபம் பண்ணுற இடத்துக்கு அவர் சைக்கிளில் வச்சு கூப்பிட்டு போவேன். கிட்டத்தட்ட அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால். அப்போது ஒரு வீட்டுக்கு போயிருந்த பொழுது அங்கே உள்ள குழம்பு வந்து உப்பு ஏறிட்டான். அந்த அம்மா தான் இதை சொல்லிச்சு. உடனே நான் தேங்காவை எடுத்து என்ன பண்ணேன், எல்லாம் ஊற்றி எடுத்து அப்படியே கரெக்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 தோசை சாப்பிட்டு போங்க. இன்னும் அந்த வீடு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6:30 இருக்கும். லைட்டாக இருட்டி இருந்து கரண்டெல்லாம் அந்த வீட்டில் கிடையாது. அது ஒரு ஓலை வீடு. அந்த ஓலை வீட்டில் அங்கே என்ன பண்ணோம், சாப்பிட்டோம். இன்னும் ஞாபகம், 20 வருடம் தாண்டி என்ன பண்ணலை, மறக்கலை. இப்போ யோசித்து பாருங்கள், திறமையாக இருந்தால் மட்டும்தான் இதை என்ன பண்ண முடியும், சரி செய்ய முடியும். இப்போ உங்களில் எத்தனை பேர் அழைப்பின் திறமை கொண்டவர்கள், அவர்கள் ஒரு அல்லையிலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ வாரத்துக்கு ஒரு 10 ஆத்மாவாவது இந்த இடத்துக்குள்ளே வந்து இந்த இடம் இன்னைக்கு 7-8 சர்வீஸாக என்ன பண்ணியிருக்கணும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்போ நாம் எப்படி இருக்கோம் தெரியுமா, இன்னும் திட்டத்தை கையில் எடுக்காத மனிதன். யுத்தத்துக்கு போகிறான், அவன் பட்டயம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒருத்தன் யுத்தத்துக்கு போகிறான், அவன் பட்டயம் இல்லைன்னா எப்படி இருக்கும், அவனால் தைரியமாக மேற்கொள்ளவே முடியாது, அவனால் ஜெயம் எடுக்கவே முடியாது. அப்போது அழைப்பில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஒருத்தன் ஜெபத்தில் அக்கினியை போல் இருக்கணும். ஜெபத்தில் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், அக்கினியை போல் இருக்கணும். பைபிளில் அக்கினி வரும் பொழுதெல்லாம் ஒரு எழுப்புதல் வந்திருக்கும். இது ஃபஸ்ட்டு மோசேக்குள்ளே எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமம் 3:3 வாசிங்க. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய்
இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். மோசேக்குள்ளுடைய வாழ்க்கையில இந்த நெருப்பு எங்க கொண்டு போயிட்டுன்னா ஆண்டவருடைய அழைப்புக்கு நேராக கொண்டு போயிட்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஊழிய பயிற்சி இல்லை தீர்க்க தரிசன பயிற்சி நடத்தும் பொழுது சில ஊழியர்கள் சில குடும்பங்கள் என்கிட்ட கேட்பாங்க, அதென்ன தீர்க்க தரிசன பயிற்சி நடத்துறீங்க அப்படின்னு. அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவரே தீர்க்க தரிசன பயிற்சி என்ன பண்ணியிருக்கிறாரு, நடத்தியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஊழிய பயிற்சி இங்கே தான் தொடங்குது. ஏன்னா இவர் யார்கிட்ட போனோம், பார்வோன்ட்ட திரளான மந்திரவாதிகள் உண்டு. பார்வோன் ஏகப்பட்ட மேஜிக் பண்ணுவான். பார்வோன் பயங்கர அதிகாரமுடையவன். பார்வோன் தன்னை கடவுள் என்று வைத்திருக்கிறவன். அவனை ஜெயிக்கணும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி மோசே எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும், பயங்கரமான. அதாவது இன்னைக்கு நமக்கு ஜெபத்தில் ஜெயிக்க சொல்லியிருக்கு, அன்னைக்கு அப்படி சொல்லலை. அன்னைக்கு அவனுக்கு இணையான என்ன இருக்கணும், வரங்கள் வல்லமைகள் பலன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முச்செடி எரியுது, இவன் சொல்கிறான் அற்புத காட்சின்னு சொல்கிறான். ஆண்டவர் செய்கிற இல்லை ஆண்டவர் அவன் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறதே எப்படின்னு தான் அற்புத காட்சி. நீங்கள் சபைக்குள்ள ஒவ்வொரு வாரமும் ஒரு குடும்பத்தை கொண்டு வர்றது அற்புதமான ஆராதனை, அற்புதமான நாள். இப்படியெல்லாம் லைஃப்பில் ஒரு அழைப்புள்ள ஒரு வாழ்க்கையை கொண்டு வரணும். ஆண்டவர் கூடவே பயணிக்கிறாருங்கிற ஒரு செயல்பாடை என்ன பண்ணணும், கொண்டு வரணும். இது நமக்கு மிக மிக என்னது முக்கியம். அதனால அந்த இடத்துல பாருங்க, அந்த அக்கினி இவன் பக்கத்துல போக ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, முதல்ல என்ன பண்ணு, பாதரட்சை. ஒருவேளை அவன் கெட்ட சிந்தனையோட வந்திருப்பான்னா முதல்ல என்ன சொல்லியிருப்பாரு, மகனே உங்ககிட்ட என்ன இருக்கு, உன் சிந்தனையில பாவம் இருக்கு, அதை என்ன பண்ணு, அறிக்கையிடு. உண்மையிலே மோசே எங்கும் உண்மை உள்ளவன். அதனால அவன்கிட்ட சொல்றாரு, அவனுக்கு தெரியாது, எப்ப நீ உன் பாதரட்சை என்ன பண்ணு. அப்ப இங்க வந்த எத்தனை பேரு உங்ககிட்ட இல்லை பாவத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு தான் அந்த அழைப்பில் வந்திருக்கிறேன். அவங்க ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். வரல பற்றியில் அழைப்பில் ஃபெயிலு. இன்றைக்கும் யாரோ ஒரு ஆள்கிட்ட பேசாமல் இருப்போம், எங்கேயோ ஒரு கசப்பு உள்ள என்ன பண்ணோம், ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ரொம்ப ஐக்கியம் வச்சுருக்கீங்க, சில வியாதிப்படும் பொழுது பண உதவி பண்ணீங்க, அவங்கள ஆஸ்பத்திரியில் போய் சந்திச்சிங்க, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க, இல்லை ஒரு கல்யாண வீட்டில் அவங்கள பார்த்துருக்குறீங்க. அவங்கள் உங்களிடத்தில் பேசுவதை காட்டிலும் இன்னொருத்தர்கிட்ட பேசினா உங்கள் மனம் உடனே என்ன பண்ணிடும், உடஞ்சி அவங்களுக்கு மேலே ஒன்று கசப்பு உண்டாகும், இல்லைன்னா அப்படியே பாரத்தோடு அந்த இடத்த விட்டு என்ன பண்ணும். இப்போ இந்த மாதிரிலாம் நான் கிடையவே இல்லைங்கிறவங்கள உங்களால் சொல்ல முடியுமா, நான் யார் மேலேயும் கசப்பே வைக்கல. புரியுதா உங்களுக்கு? அப்போ மோசைகிட்ட இருதய ரீதியாக எந்த பாவமும் இல்லை. ஆகையால் சொல்கிற உன் பாதரட்சை என்ன பண்ணு, கலத்தி போடு, நீ நிற்கிற இடம் என்னது, பரிசுத்த பூமி. அப்போ தேவனிடத்துக்குள்ளே வரும் பொழுதே அவங்கிட்ட எதெல்லாம் குறைவுன்னு காணப்படுதோ அதை எடுத்து அப்புறப்படுத்தினாதான் அழைப்பு. அங்கே தான் என்ன இருக்கிறான், அங்கே கோபம் இருக்காது, சூடு இருக்காது, சொரணை இருக்காது. எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சகித்து கொண்டே போகிற ஒரு திறன் என்ன பண்ணும், அவனுக்கு காணப்படும். அப்போது அழைப்பு இங்கே அக்கினி வந்த உடனே தான் இவனுக்கு ட்ரைனிங் நடக்குது. முதல்ல உன் கையை உள்ளே போடு, அடுத்து வெளியெடுத்து போடு, உன் கோல் எடுத்து அங்கே போடு. ஏன்னா பார்வோன்ட்ட ஏகப்பட்ட மந்திரவாதிகள் உண்டு. அவனுங்க கோலெல்லாம் தூக்கி போட்டால் என்ன ஆகும், பாம்பா மாறும். இவன் அங்கே போய் சொல்கிறான், நான் கர்த்தர்கிட்ட இருந்து வந்திருக்கேன். அவர் யாரப்பா, அவர் எனக்கு தெரியாது. இவன் கோலை தூக்கி போட்ட உடனே அது பாம்பா மாறிச்சு. பார்த்தியா, இதுதான் கர்த்தர். அப்படியா, யார் அங்கே? அங்கே ஒரு கொஞ்சம் மந்திரவாதிகள் வந்தாங்க, அவங்களும் தூக்கி போட்டாங்க, அதுவும் என்னவா மாறிச்சு, பாம்பா மாறிச்சு. ஆனால் அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா, இவனுடைய சர்ப்பம் அவை எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது. அதை கற்பனை பண்ணி பாருங்க, அந்த சர்ப்பம் எவ்வளோ பெருசாக அந்த இடத்துல இருக்கிற மந்திரவாதிகளுடைய சர்ப்பங்களை விழ தள்ளணும் அப்படின்னா எவ்வளோ பலசாலியாக அந்த இடத்துல தெய்வ வல்லமை வெளிப்பட்டிருக்கணும். இதுதாங்க அழைப்பில் வல்லமையோடு கடந்து போகிற பிரயாணம். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் கவனிச்சு பாருங்க, அழைப்பில் வல்லமையோடு போகிறீங்களா? அழைப்பில் எப்படி போகணும், வல்லமையோடு. அதனால தான் ஆண்டவர் லூக்காவில் சொல்கிறாரு, அழைப்பு என்ன பண்ணுங்க, இன்னும் நிறைய அறுவடை இருக்குது, வேலையாட்கள் என்ன பண்ணணும் தேவை, அதற்காக என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். முதல்ல நல்ல ஊழியக்காரங்க எழும்பணும்னு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவம் இருக்கிறவனுக்கு தான் ஒரு ஊழியக்காரனை எப்படி உருவாக்கணுங்கிற பயிற்சி என்ன பண்ணியிருப்பாரு, கொடுத்திருப்பாரு. இதற்காகவே நான் மன்றாடவில்லை என்றால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவமோ உருவாக்குதலோ வரவே செய்யாது. அதனால தான் நல்லா கவனிக்கணும். ஒரு 10th படிக்கிற ஒரு பையனுக்கு அடுத்த 2 வருடத்து குறித்து என்ன இருக்கும், ஒரு திட்டம் இருக்கும். என்ன பாடம் எடுத்திருக்கிறேன், நான் இப்படி என்ன பண்ணணும், கடந்து போகணும். ஆனால் +2 முடித்த உடனே அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா,
தான் என்ன வேலை பார்க்கணும்னு விரும்புகிறனோ அதுக்கேத்தாப்புல படிப்பான். அதே போலதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சபைக்குள்ள வரும் பொழுது அவன் என்ன பாடம் எடுக்கணுங்கிற எது தெரியுமா? அவனுடைய ஊழிய பயிற்சி அங்கதான் தொடங்குது. அடுத்தது அவனை பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ். அந்த அனுபவம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இன்ன ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாருன்னு அன்ன ஊழியம் செய்கிறவர்களோடு கூட செல்வது. இல்லை என்றால் அந்த ஊழியங்கள், அது சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், ஜெபக்குழு ஊழியங்களாக இருக்கட்டும், யாரோ ஒரு 4 பேருக்கு ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியமாக இருக்கட்டும், அதை குறித்து அனுபவம் உள்ளவர்களோடு பயிற்சி. இல்லை இன்னைக்கு நிறைய யூடியூப், நிறைய காரியங்கள் எப்படி செய்யலாம், அதை குறித்து காத்திருக்கிற தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற இந்த அனுபவம் அழைப்பில் என்ன பண்ணுறான்? நடக்கிறான். அழைப்பில் என்ன பண்ணுறான்? நடக்கிறான். அப்போ இந்த அழைப்பெல்லாம் நம்மக்கிட்ட வந்துட்டா, இந்த அனல் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஃபயரான. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கும், அதனுடைய 18-28 எடுத்து வாசிங்க. இங்கேயும் ஒரு நெருப்பின் இல்லை விளக்கின் அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். எங்க பாருங்க, விளக்கை ஏற்று ஆண்டவர்கிட்ட நான் கேட்கணும், ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் செய்யணும்னு பைபிளில் கொடுத்துருக்கீங்களே, இதன்படி என்ன பண்ணுங்க, உருவாக்குங்க, இதன்படி என்னை செயல்படுத்துங்க, இதன்படி என்னை ஆயத்தப்படுத்துங்க. இதை நான் தேவ சமூகத்தில் தேவன்கிட்ட கேட்கணும். என் வாழ்க்கை இப்படி என்ன பண்ணட்டும், மாறட்டும். மோசே பயப்பட்டான் அந்த இடத்துக்கு போறதுக்கு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பலன் கொடுத்தார், ஒவ்வொரு நாளும். ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்கிறார், கானானுக்கு உன் சந்ததி என்ன பண்ணுவேன். இந்த விஷனை நிறைவேற்ற மோசே போன்ற வல்லமையான நபர் தேவைப்பட்டுச்சு. அவனுக்கு பின்பு யோசுவா தேவைப்பட்டது. இன்னைக்கு இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட விஷனை எத்தனை பேர் தாங்கி சுமக்கிறவர்களாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை கடந்து போறீங்க? உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் இருக்கும். என்னுடைய பைபிள் காலேஜில் உக்ரானத்துவம்னு ஒரு பாடம் இருக்கும். உக்ரானத்துவம், உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் உண்டு. உங்கள் பிள்ளைகளை நடத்த, திருமணமான பிள்ளைகளுக்கு கணவன் மனைவி கர்த்தருக்குள்ளே எப்படி நடக்கணுங்கிறதை குறித்து ஆண்டவருக்கு ஒரு என்ன உண்டு, நோக்கம் உண்டு. இந்த திட்டங்களை, நோக்கங்களை ஒவ்வொரு நாளும் நடந்து என்ன பண்ணணும், அதை தேவனோடு இணைந்து போகணும். அங்கே தான் பாரத்தை ஜெயிக்க முடியும், போராட்டத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், வறுமையை ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும். அப்போ ஆண்டவருக்குள்ள ஒருவன் கடந்து போகாவிட்டால் அவனால் என்ன பண்ண முடியாது. அப்போ நம்மள எத்தனை பேர் விளக்கை எரிகிற அனுபவத்தில் இருக்கிறோம், மாற்றத்தை கொடுக்கிற அனுபவத்தில் இருக்கிறோம். நிறைய பேர் சொப்பனங்கள் பார்த்து அதுக்கு என்ன பண்ணுவாங்க, சிலர் வெளிப்பாடு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களை போல் என்ன பண்ணுவேன், அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஒரு முறை நான் சில சொப்பனங்கள் பார்த்தேன். அந்த சொப்பனங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு என்ன பண்ணேன், என் கூட இருக்கிற அப்போ ஒருத்தரோடு நான் கொஞ்ச நாள், ஒரு 3 வருஷம் ஒன்றா இருந்தேன். அதாவது நான் வேலை செய்யும் பொழுதே நான் எதிர்பார்த்தேன், இவரோடு நான் என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படின்னு. அப்போ அவரோடு இருக்க ஆண்டவர் 3 வருடம் வாய்ப்பு கொடுத்தார் அவரோடு இருக்க. அவர் என்ன பண்ணுவார்னா, எதுவுமே உங்களை என்கரேஜ் பண்ணிலாம் பேச மாட்டார், அடிக்கடி கொட்டிக்கிட்டே இருப்பார். அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. பட் அவர் கொட்ட நம்மளால் என்ன பண்ண முடியும், வளர முடியும். எது பண்ணாலும் என்கரேஜ் பண்ண மாட்டார். நான் ஒரு சர்ச்சில் செய்தி கொடுத்துட்ருக்கேன்னு வைங்களேன், கீழேருந்து சொல்லுவார், அதென்ன ஏசு அதில் நின்றார்ன்னு இருக்கு, அதில் இருந்தாருன்னு நீ பேசின, அதில் இப்படி போட்டிருக்கு, இப்படி பேசின, சின்னதையும் அதே போல் சொல்லுவார். எத்தனை வாட்டி இயேசுவை பேசாமல் ஒன்றையே பேசிக்கிட்டு இருந்த, இப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம போயிருக்கிற இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுவார், பேசிக்கிட்டே இருப்பார். என் கூட இன்னொருத்தர் உண்டு, அவர் சொல்லுவார், ஒரு இடத்துக்குள்ளே போன உடனே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவரை மட்டும்தான் பேசணும். நாங்கள் கூட்டமாக ஏதாவது ஷேர் பண்ணும் பொழுது எல்லாருமே ஏசுடிக்கிறதில் தான் ட்ரைனிங் எடுத்தோம். நானும் அங்கே தான் ட்ரைனிங் எடுத்தேன். ஊழிய பயிற்சி முகாம், சிறுவர் முகாம், ஏகப்பட்ட ட்ரைனிங் அங்கே போய் எடுத்தேன். அப்போது நாங்கள் அடிக்கடி என்ன பண்ணுவோம், மோகன் சிலாசர் இந்த மாதிரி கூட்டம் வச்சுருக்காரு, இல்லை அவர் இப்படி ஒரு ஊழியம் செஞ்சார் அப்படின்னா உடனே அவர் எடுத்து காட்டுவார். இந்த இடத்துல இத்தனை வாட்டி 23 வாட்டி மோகன் சிலாசரை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிற, பைபிள் வசனத்தை எப்படி தான் பேசியிருக்கிற, இப்படி எல்லாம் எங்களுக்கு ஆரம்ப நாட்களில், இப்போவும் அவங்களோட சேர்ந்து தான் இருக்கிறோம். பட் அவரோடு இருக்கிற 3 வருடம் அவர்கிட்ட இந்த சொப்பனத்தெல்லாம் சொன்னோன்னே திட்டி கிழிச்சார். கண்டதை கழியதை நினச்சிட்டு படுத்தா இப்படி தான் என்ன பண்ணும், ஒரே சொப்பனமாக வரும். அப்போது உண்மையிலேயே 2 ரூபா துணி சோப்பு பவுடர் வாங்குறதுக்கு வசதி இல்லாதவன், 2 பழைய சட்டை போட்டிருப்பேன், காலர்லாம் கிழிஞ்சு போயிருக்கும். சில வேலைகள்லாம் என்ன இப்படி பிடிச்சு கேட்பாங்க, என்னடா பிச்சைக்கார மாதிரி சட்டை போட்டிருக்க அப்படின்னு கேட்ட ஊழியக்காரங்க உண்டு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் அப்படி திட்டார். நைட்டு ஒரு 7:45 இருக்கும், மாடியில் உட்காந்து அழுது ஜோம் பண்ணுற, ஆண்டவரே
ஆல்ரெடி கஞ்சிக்கே வழி இல்லை, நான் போய் என்னத்தை போய் சிந்திக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோமனை ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த சொப்பனம் அப்படியே ரிட்டன் வந்துச்சு. அது சில ஆவிகளை குறித்து, அது இங்கே ஷேர் பண்ண முடியாது. அப்போ அப்படியெல்லாம் வந்த உடனே அப்போ தான் சொப்பனத்துக்கு நம்மளால் அர்த்தத்தை என்ன பண்ணுறாரு, ட்ரைனிங் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. அது முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் ஒரு வீட்டு கூட்டத்தில் சொல்கிறேன், இப்படி ஆண்டவர் எனக்கு பேசினார், இப்படி எனக்கு இதுனார். உடனே அதில் ஒருத்தர் எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறதுக்கு ஒரு குண்டு சீதிக்கிட்டு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. இவன் உயிரோடு இருக்கிறானா, ஆவியில் இருக்கிறானா, செத்துட்டானான்னு என்ன பண்ணுவாங்க, எடுத்து ஒரே சொருகிட்டார். நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் தம்பி, எனக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு. சரி சொல்லுங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பாம்பு வந்துச்சு, வேற அப்புறம் ஒரு பைக்கு போச்சு, அந்த பைக்கு ஏறி அந்த பாம்பு வெடித்து உள்ளேருந்து ஒரே எலியாக போச்சு தம்பி, இதுதான் சொப்பனம். சரி நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணேன். அப்போ அதுக்கு எனக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு. அப்போது நல்ல கவனிங்க, வீட்டுக்குள்ளே கொஞ்சம் தக்காளி காய்கறி இதெல்லாம் வச்சா எலி வந்து என்ன பண்ணும், சாப்பிடும் இல்லையா. எலி பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியை சாப்பிட்டு போகாது. நான் ஒன்று இன்னைக்கு சாப்பிட்டுக்கிறேன்னு பசிக்கு ஒன்று சாப்பிடாது. 10 தக்காளி இருந்தாலும் 10 என்ன பண்ணும், குறித்து தள்ளும். அடுத்தாப்புல எலியுடைய கேரக்டர்னா ஒரு நேரத்தில் நிறைய குட்டி போடும். அடுத்தது எலி இருக்குன்னு தெரியும், எங்கே இருக்குன்னு அட்ரஸ் கண்டுபிடிக்கவே நம்ம மொத்தம் 3 சென்டில் 2.5 சென்டில் தான் வீடு வச்சுருப்போம். அந்த 2.5 சென்டில் அவங்க தான் பங்களாவே கட்டியிருப்பாங்க, அதை கண்டுபிடிக்கவே முடியாது. இதே போல தான் இதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. எலி அதிகரிக்கும் பொழுது என்ன வரும், எலியை பிடிக்க அப்படி கொடுத்துட்டு இதுக்கு ஆவிக்குரிய விளக்கம் கொடுத்தாரு. என்ன தெரியுமா, பாவம்னு நமக்குள்ளே இருக்கான்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவோம், இருக்குன்னு சொல்லுவோம். என்ன பாவம் இருக்குன்னா மண்டையை சொருவோம். புரியுதா? இந்த பாவத்தை நீங்கள் அனுமதிச்சிட்டிங்கன்னா பாவம் உடனே என்ன பண்ணிடும், குட்டி போட ஆரம்பிச்சிடும். பாவம் என்ன பண்ணும், குட்டி போட ஆரம்பிச்சிடும். பாவம் அதிகரித்த உடனே ஆதாம ஏவாளுக்குள்ளே வந்து என்ன வரும், வலுசற்பம் வரும். இந்த வலுசற்பத்தின் ஆவி பிடிச்ச உடனே நமக்கு தூக்கம் இருக்காது. அப்படியெல்லாம் இருக்குமா? இல்லை. ஜெபம் பண்ணாலே என்ன வரும், தூக்கம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிஞ்சுக்கிட்டே இருப்போம். இதுக்கு தான் இந்த அர்த்தம் சொன்னார். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு எலி சின்ன சின்ன பாவம், பொய், ஏமாத்து, கொஞ்ச நேரம் செல்ஃபோன் பார்க்குறது, கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறது, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து அடுத்தது வலுசற்பம் வந்தோடனே ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலே என்ன வரும், தூக்கம் வரும். 1 மணி நேரமாக ஒரு அதிகாரம் படிச்சுட்டு இருப்போம். 1 மணி நேரமாக என்ன படிச்சுட்டு இருப்போம், அப்பா ஏதோ மலையே சரிச்சு போட்ட மாதிரி அவ்வளோ சரீரம் டயர்டாக இருக்கும். ஆனால் முதல்லலாம் இன்னைக்கு நிறைய ஜெபம் பண்ணோம், கொஞ்சமாக சாப்பிடணும்னு சொல்லி திட்டம் போட்டு சாப்பிடுவோம். அந்த அசுத்தாவி வந்த உடனே எப்படி திரும்ப சாப்பிடுவோம், கழுத்து வரைக்கும் சாப்பிடுவோம். சாப்பாடு வேஸ்ட் ஆகிடக்கூடாது, சோத்திரம் ஆண்டவரே. கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டு உடனே மல்லாந்து கூட பழுத்தக்கூடாது. இட்லியெல்லாம் வாய் வெளியே வந்துடும். பிறந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு உடனே படுக்க போட்டால் என்ன பண்ணிடும், கக்கிரும் இல்லையா. அப்படியே கொஞ்ச நேரம் எதிரியா உட்காந்து சாஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மழை சரிஞ்சு விழுந்தது போல் சரிஞ்சு விழுந்து என்ன பண்ணுவோம், தூங்கும். இதுதான் வலுசற்பத்தி நாவி உள்ள என்ன பண்ணுது, ஊடுருவிட்டு. இந்த சொப்பனத்திற்கு விளக்கம். அப்போ கவனிங்க, வரங்களுடைய சார்ந்தது இன்னும் என்ன பண்ணுது, வளர்ந்து கொண்டே போகிறது. நல்லா கவனிக்கணும். இதே காரியம்தான் இந்த மோசே இடத்துல இருந்துச்சு. அழைப்புக்கு பின்பாக அவன் நிறைய காரியங்கள் என்ன பண்ணுறான், இந்த ஆவிக்குரிய புதிய புதிய அனுபவங்கள் என்ன பண்ணுறான், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அப்போது உங்கள் லைஃப்பில் கவனித்து பாருங்கள், நான் வந்ததுலேருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டைமும் நான் புதிய புதிய அனுபவங்கள் புதிய புதிய வரங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். அவங்க ஒரு வழியிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ புரிஞ்சிச்சா நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீன்னு? அனுபவங்கள் வளர்ச்சிக்கு பின்பாக இன்னொரு காரியம் என்ன இருக்கும் தெரியுமா, நான் வரங்களில் வளர ஆரம்பிச்சிட்டா என்னை சுற்றிலும், நான் ஜெப வீரர்னா என்னை சுற்றிலும் ஜெபிக்கிறவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய சிந்தை எண்ணங்கள் இன்னும் நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா என்னை சுற்றிலும் நிறைய ஆவிக்குரியவர்களை நான் என்ன பண்ணுவேன், சேர்த்துக்கிட்டே இருப்பேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா எறும்பு ஒரு இறை எடுக்க வரும் பொழுது தனி எறும்பாக வராது, ஒரு படையே சேர்ந்து வருவாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, நீ எறும்பின் இடத்துல போய் அது ஞானத்தை என்ன பண்ணு, கற்றுக்கொள். இப்படி தான் ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுறாரு. நீங்கள் ரிச்சர்ட் உம்ரன்னு ஒருவர் உண்டு, எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ரிச்சர்ட் உம்ரன் ருமானியா தேசத்தில் ஊழியம் செய்த ஒரு நபர். அந்த தேசத்தில் பைபிளுக்கு அனுமதி கிடையாது. அங்கே ஒரு பைபிளை கொண்டு போய் காஸ்பல் அறிவிக்கணும்னா எப்படி பண்ணுவாங்கன்னா, பைபிளில் 3 புத்தகத்தை ஒரு ஆள் கிழிச்சிருவாங்களாம், அடுத்த 2 புத்தகத்தை இன்னொன்று, இப்படி ஒரு புக்கை 50-55 பேர் பிரித்து எடுத்துருப்பாங்களாம். எடுத்துகிட்டு ஒரே நைட்டில் யாத்திராமத்தை முடிச்சுட்டு ஒரு ஆள்கிட்ட கொடுப்பாங்களாம், அடுத்தது நான் என்ன படிக்கணும்னு. இப்படி ஷேர் பண்ணி படிப்பாங்களாம். அவ்வளோக்குள்ள வசன தாக்கங்கள், வசனத்தை குறித்த ஒரு வாஞ்சை இருக்குமா.
இது ருமானியா தேசத்தில் ரிச்சர்ட் உம்பரன்கிற ஊழியக்காரருடைய, அவருக்கு கிறிஸ்துவ வட்டாரம், வேர்ல்டு கிறிஸ்துவ வட்டாரம் என்ன பண்ணுறோம்னா இரும்பு பவுலை விட அதிக பாடு அனுபவிச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. பவுலை விட அதிக பாடுகள். எத்தனை பேர் ஆவிக்குரிய புஸ்தகங்களை நிறைய வீட்டில் சேகரித்து வச்சு படிச்சுட்டு இருக்கேன்? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? வீட்டில் நான் ஒரு எல்இடி டிவி ஒரு 32 இன்ச்சில் வச்சுருக்கிறேன். அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளே இருக்கும். இப்போ அசுத்தாவி வந்து வெளியே கத்தாது. அசுத்தாவி அப்படியே ரகசியமாக கண்ணை மூடிட்டு இருந்திருக்கும். நான் சற்று நேரம் தூங்கி கொண்டு இருக்கிறேன். நம்மக்கிட்ட அதெல்லாம் இருக்குது. ஆவிக்குரிய புத்தகம்னு ஒரு 5000 10,000 ரூபாய்க்கு யாரும் வாங்கி செலவு பண்ணுறதே இல்லை. ஏன்னா என்ன பண்ணிடுவோம், அங்கே தான் நம்முடைய வளர்ச்சி இருக்குது, அங்கே தான் கற்றுக்கொள்ளுதல் இருக்குது, அங்கே தான் உருவாக்கப்படுதல் இருக்குது. நான் 1985 89 வாழ்ந்த ஊழியர்கள் எழுதின ஒரு ஆவிக்குரிய ஊழியனே உனக்குங்கிற ஒரு புத்தகத்தை படித்தேன். அதில் போட்டிருந்து, நைட்டு 10 மணிக்கு மேலே யாராவது பெண்கள் உனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஜெபம் பண்ணணும் ஐயா அப்படின்னு சொன்னால், கவுன்சிலிங் ஏதாவது கேட்டால் அம்மா காலையில் ஃபோன் போடுன்னு சொல்லி என்ன பண்ணணும், கட் பண்ணிட்டு வச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் எழுதியிருந்து. எப்போ? 1985 86. நான் அந்த புத்தகத்தை வாசி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இன்னைக்கு உண்மையிலே எனக்கு, நானும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் இல்லையா, நிறைய நாடுகள்லேருந்து கால் பண்ணுவாங்க. நிறைய நாடுகள்லேருந்து அன்டைமில் தான் என்ன வரும், காலே வரும். அந்த புத்தகம் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. உன் ஃப்ரிச்சுவல், உன் ஆவிக்குரிய பரிசுத்தம் இடரலை காணக்கூடாது அப்படின்னா, இது ஊழியமாக இருந்தாலும் இதை என்ன பண்ணாத, நீ வந்து பாவத்தில் போராடவே முடியாது. எதில் போராட முடியாது? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பாவத்தை கண்டா நீ என்ன பண்ணிரு, விலகி ஓடு. அதெல்லாம் நீ ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா சீக்கிரத்தில் அதான் பார்த்தீங்கன்னா, ஒரு உலகத்தை செல்ஃபோனு அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு பையன் 5 பையனை எளிதில் மாற்றி விடுவான். ஆனால் 5 பரிசுத்தவான் சேர்ந்து ஒருத்தனை குளிப்பாட்டி மாற்றுறது ரொம்ப என்னது கஷ்டம். யோசித்து பாருங்க. இவ்வளோ நாள் வந்திருக்கீங்க இல்லையா, உங்களை மாதத்தில் ஒரு நாள், நான் மாதத்தில் ஒரு நாள் எங்கேயாவது போய் காஸ்பல் அறிவிப்பேன். யாராவது இப்படி திட்டம் போட்டு செஞ்சிட்ருக்கேன்? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தீங்களா, எத்தனை வருட கிறிஸ்தவர்கள் நம்மளால் மாதத்தில் ஒரு நாள் ஒரு ஆஸ்பத்திரிக்கோ இல்லை ஒரு கடற்கரைக்கோ எங்கேயோ போய் 4 பேருக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் திட்டம் வரல. காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய திட்டமே எப்படி தான் இருக்குது. பைபிளில் அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, எடுத்து வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 1:10 வாசிங்க. நீங்கள் எந்த மாதிரி திட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்களா? யாத்திராகமம். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். இங்க இந்த பார்வோன், அதாவது இந்த எகிப்து மன்னர் ஒரு திட்டம் போட்டானா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாது, பழிகிறக்கூடாது, பெருகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உபாயம்னு என்ன தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க. என்ன உபாயம் பண்ணான்னு? அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பிக்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கு, பார்வோனுக்காக 2 பட்டணத்தை கட்டுற வேலையை கொடுத்துட்டாங்களாம். இப்போ உங்களில் யோசிச்சு பாருங்க, எப்படியாவது என் பையன் படிச்சு இந்த இடத்துக்குள்ள வேலைக்கு போயிடணும், இது ஒரு டார்கெட்டாக வச்சிருப்பிய. எப்படியாவது அந்த வீட்டில் இதை கட்டி முடிச்சிடணும், இது ஒரு டார்கெட்டாக வச்சிருப்பீங்க. நகை போடுகிறவர்கள் இன்னும் நகை வாங்கணும். இது தவறுன்னு தவறில்ல, பட் ஃப்ரிட்ஜுள்ள தடை பண்ணுற அளவுக்கு எதெல்லாம் உங்க வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் என்னது தான். இப்போ இந்த வசனம் உங்களுக்கு நல்லா படித்து பாருங்க, புரியும். அவர்கள் தேசத்தில், ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் பழுகி பெருகுங்கள். அவர்களை பழுகி பெருகாதபடி நசுக்கி வைக்க நீ என்ன பண்ணு. இப்போ நம்மளில் ஓனாக நிறைய திட்டம் இருக்கும். இந்த லோன் வாங்கியிருக்கோம், இந்த இஎம்ஐ போட்டிருக்கோம், இது செய்யணும் அது செய்யணும்னு திட்டம். நிறைய பேர் கூட்டத்துக்கு வர கொஞ்சம் பிஸி, வேலை கிடந்துச்சு, எனக்கு ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருச்சு, முக்கியமான ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருந்துச்சு. எத்தனை பேர் கூட்டத்துக்கு டிமிக்கி அடிக்கிறோம். இந்த டிமிக்கி அடிக்கிற காரணமே என்னது தான், இதுதான். இந்த 2 பட்டணத்தை கட்ட விட்டா இவன் என்ன பண்ணுவானே, பிஸியாகவே இருந்துட்டு இருப்பானே. இவன் இந்த பிஸியிலேயே என்ன பண்ணிடுவானே, நம்மளையும் அப்படி தான் இன்னைக்கு சாத்தா எப்படி வச்சுருக்கிறான். அதனால தான் நான் சொன்னேன் இல்லையா, மாதத்தில் ஒரு நாள் போய் காஸ்பல் அறிவிக்கிறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியல, திட்டம் போட முடியல. காரணம் நமக்குள்ள என்ன இருக்குது, பார்வோனுடைய 2 திட்டம் உள்ளதான் ஓடிக்கிட்டு இருக்கு.
பார்வோனுடைய 2 திட்டம் உள்ள ஓடுறதுனாலே அழைப்பை பல வேளைகள் என்ன பண்ணிடுறோம், மறந்து விடுகிறோம். ஒரு மனிதனுக்கு எப்பவுமே தன் வாழ்க்கையில ஒரு உயிர் மூச்சாய் காணப்பட வேண்டும் தேவனுடைய திட்டம். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆண்டவருக்காக எதையாக என்ன பண்ண முடியும். இன்னைக்கு வாழ்க்கையில் நீங்கள் நிறைய சாதித்ததாக இருக்கலாம். ஃப்ரிச்சொல்ல படுதோல்வி அடைந்தவர்கள், ஃப்ரிச்சொல்ல என்ன பண்ணவர்கள், படுதோல்வி அடைந்தவர்கள். ஒரு முறை நான் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் வாலண்டியராக இருக்கிறேன். வாரந்தோறும் வேதாகம் சங்கம் சார்பாக பல இடங்களுக்கு கடந்து போவோம். இது சார்ந்த ஒரு மீட்டிங் சென்னையில் வச்சுருந்தாங்க. ஒரு 2-3 நாள் அங்கேயே தங்கி ஸ்டே பண்ணி அந்த ஊழியை சார்ந்த பார்த்துக்கிறேன். அதில் ஒருவர் செய்தி கொடுத்தார். அதில் வந்திருக்கிற எல்லாருமே வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறவர்கள், பைபிள் காலேஜ் பிரின்ஸ்பால், இப்படிப்பட்டவங்க. அப்போ அவர்களுடைய செய்தி மிகவும் அருமையாக இருந்துச்சு. முடிஞ்ச பேர் அவர் பேசும்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய சின்ன வயசுலேருந்து 2 ரூபா 3 ரூபாய்க்கு ஆவிக்குரிய புத்தகம் கிடைக்கிற நாட்கள்ல இருந்து நான் இன்ன வரைக்கும் பல லட்சங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், புத்தகத்தை வாங்கி வாசித்து ஆண்டவருடைய வசனத்தின் மேல் அவ்வளோ தாக்கத்தையும் ஒரு ஏக்கத்தையும் என்ன பண்ணார், வைத்தார். நான் கடந்து போகிறேன். நம்மளுக்கு யாருக்காவது அப்படி இருக்குதா? நான் சொல்கிற புரியுதா? அழைப்பு, அந்த பரம ராஜாவுடைய அழைப்பு. இப்படி ஒருவன் போகும் பொழுது இயேசு உங்கள் கையை விடவே மாட்டார். அல்லேலூயா. இயேசு உங்களை விட்டு விலகவே மாட்டார். நம்ம யோசுவாவுடைய புத்தகத்தினுடைய வசனத்தை வாசிங்க. 1:5 வாசிங்க. 1:5. நான் மோசையோடு இருந்த அந்த வசனம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. யார் கூட ஏசு இருப்பார்னா, இந்த அழைப்பை பின்பற்றிட்டு அப்படியே அந்த பக்தியிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறான் தெரியுமா, இவனுக்கு தாங்க. இவனுக்கு ஒரு நாள் கறி சமைச்சு சாப்பிடணும்னு திட்டம் இருக்காது. ஒரு நாள் என்ன செய்யணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு திட்டம் இருக்காது. எப்பா இவன்லேயே மேட்ச் டயர்டாயிட்டேன், ஒரு வாரம் ஊருக்கு ஏதாவது டூருக்கு போயிட்டு வரேங்கிற திட்டம் யாருக்கு இருக்காது? யோசுவாவுக்கு இருக்காது. அவனுக்கு ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுல சந்தோஷம் இருக்கும். நல்லா ஜோம் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். நைட்டெல்லாம் காத்திருந்து காலையில் அடுத்த நாள் திட்டத்துக்கு ஒழுங்காக வரும் இல்லையா, இது அவனுடைய ஏக்கமாக இருக்கும், பாரமாக இருக்கும். இதுதான் லைஃப் ஸ்டைலாகவே இருக்கும். நம்மள எத்தனை பேர் இந்த அழைப்பில் இருக்கிறோம்? ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்கள் வாழ்க்கையில்? இதுதான் நீங்கள் ஆவிக்குரிய குழந்தைகள். எபிரேயர் 5:12 வாசிங்க. டக்குன்னு எடுக்க வேண்டாமோ? எபிரேயர் 5:12. உங்களுக்கு நம்பிக்கையின் தப்பு. எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களில் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். போதும். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? 10 வருஷத்துக்கு மேலே ஆனால் நீங்கள்லாம் யாராக இருக்கணும்? பாஸ்டராக இருக்கணும், எங்கேயாவது ஊழியம் செய்யணும். டெய்லி உங்கள் மூலமாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 உள்ள என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் மறுபடியும் எப்படி தான் இருக்கிறீ? நான் மறுபடியும் ஆதி ஆமத்துலேருந்து எடுக்க வேண்டியிருக்கு. ஆதியிலே தேவன் அரை கிளாஸில் போய் சொன்ன மாதிரி இருக்கு. ஏ ஃபார் அப்படின்னா எப்படி? மறுபடியும் ஒவ்வொரு நாளும் ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே வல்லமை என்மேல் ஊற்றுவீராக. கல்லை தூக்கி தான் தலையில் போடணும். வல்லமையை ஊற்றுனா மட்டும் அந்த பக்கம் என்ன 10 பேர் இழுத்துட்டா வர போறிய? இங்கேருந்து போய் அங்கே போய் என்ன பண்ணுவிய? மலைக்கறி ஊட்டு வாங்கணும். அதனால் எங்கே போறிய? காய்கறி கடைக்கு போகிறேன். அப்புறம் வரும்பொழுது கொஞ்சம் நெத்திலி கிடச்சிச்சு, அதை பொறிச்சிடணும்னு திட்டம் போட்டிருக்கிறேன். இந்த நெத்திலியை கழுவுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குக்கா. எதை குறித்து புலம்பல்? சர்ச்சுக்குள்ள ஆத்தும பாரம், ஆண்டவரே என் தேசத்தை ரட்சிப்பீராக. வீட்டுக்கு போனால் மீன் பொறிக்குவது எப்படி? அப்போ நமக்கு காலத்தை பார்த்தால் யார் தான்? குழந்தையா தான் இருக்கிறோம். ரொம்ப வருஷமா எப்படி தான் இருக்கிறோம்? குழந்தையா தான் இருக்கும். இப்போ உங்களுடைய ஆவிக்குரிய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? 2ஆம் கிளாஸ் பிள்ளைகள். வசனம் நல்லா தெரியும். தமிழில் என் பேர் எழுத தெரியும் மம்மி, அப்படியா? இங்கிலீஷ்ல எழுதிடுவேன். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படிதான். நான் பைபிளை நல்லா படிப்பேன். வேற பாட்டு படிக்க தெரியும். வேற எங்கேயா தெருவில் போய் பிரசங்கம் பண்ண தெரியுமா? எனக்கு அப்படி பழக்கமே இல்லை. சரி, எங்கேயாவது போய் ட்ராக்ஸ் கொடுத்து, ஐயோ எனக்கு டைமே இல்லை. நமக்கு சர்ச்சிலையும் அப்படி யாரும் இல்லை இல்லையா? அதனால என்ன இல்லை,
பைபிளில் ஒரு வசனம் இருக்கும், சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை போதகராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும். எபேசியரில் இந்த வசனம் வரும். இப்படி எல்லாம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தமா? ஒரு சபைக்குள்ளே தீர்க்கதரிசி இருக்கணும், சுவிசேஷர் இருக்கணும், மேய்ப்பர் இருக்கணும், போதகர் இருக்கணும், அப்போஸ்தலர். இந்த 5 வகை ஊழியங்க எங்கே இருக்கணும்? சபைக்குள்ளே இருக்கணும். அப்போ அதுக்கு பேர் தான் என்னென்னா சர்ச். அதுக்கு பேர் தான் என்னது? நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, பேதுருவுக்கு வரங்களோட வல்லமையோட ஊழியம் பண்ண தெரியும், அபிஷேகத்தில் நடத்த தெரியும், காமனை தெருவாக இறங்கி பிரசங்கம் பண்ணவும் தெரியும், காமனை அழகாக காஸ்பலும் அறிப்பார். படிச்சிருக்கீங்களா? அப்படி பைபிளில் அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 25வது வசனம் நினைக்கிறேன், எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 8:25. இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். இது யார் அப்படின்னா பேதுரு. பேதுரு எங்கேருந்து வந்திருக்காரு? எருசலேம்ல இருந்து சமாரியாவுக்கு வந்துட்டாரு. வந்து எப்பா பிலிப்பு பயங்கரமா நிறைய ஆட்களை ரட்சிப்புல நடத்தி வச்சிருக்கான், எல்லாரையும் அபிஷேகத்துல நடத்தினார், ஞானஸ்தானம் கொடுத்துட்டு மறுபடியும் எங்க போகணும்? எருசலேமுக்கு. ஆனால் போகிற கிராமங்களில் எங்கெங்கெல்லாம் காஸ்பல் அறிவிக்கப்படல எல்லா கிராமங்களுக்கு என்ன பண்ணுறாரு? உங்களை இப்போ பெங்களூருக்கு போகிறீங்க, சும்மா வச்சுடுங்களேன், பெங்களூருக்கு போகிறீங்க, அங்கே ஒரு வேலையாக போகிறீங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறீங்க, எதுக்கோ ஒன்று போகிறீங்க. போயிட்டு வரும்பொழுது ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பஸ்ஸில் பக்கத்தில் நிற்கிறவங்களெல்லாம் காஸ்பல் சொல்லுவீங்களா? நான் பஸ்ஸில் ஏறிட்டேன், ஆமாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவாங்க, காலையில் 8:30 வந்துடுமா, நீங்கள் ஒரு 8:15 வந்தால் போதும், இந்த திட்டம் போடுவீங்களா? இப்ப புரிஞ்சுச்சா? பேதுரு பிரதான அப்போஸ்தலர், சூப்பரான ஒரு காஸ்பல் அறிவிக்கிற ஒரு சுவிசேஷர். அவருக்குள்ள இருக்கிற ஒரே தாட்டு எங்கும் தெரிந்து சுவிசேஷம் அறிவிக்கணும். ரியல் ஒண்டர்ஃபுல் காஸ்பல் மேன். இங்க இருக்கிற நம்மள எத்தனை பேருக்கு இந்த தாக்கம்லாம் வந்திருக்கு? சர்ச்சுக்குள்ள வந்து நாம் விடுதலை பெறுகிறது மாத்திரம் விசுவாசி இல்லை, இன்னொருவனை அதே விசுவாசியாய் மாத்திரவன் தான் யாரு? இல்லைன்னா நம்ம யாரா இருக்கிறோம்? விசஊசியாவே இருக்கிறோம். ஒருவனை குணமாக்க தெரியவில்லை என்றால் யார் தானா? விசஊசி தான். விசஊசி போட்டாதான் என்ன ஆகும்? அவன் குணமாகவே மாட்டான். நல்ல ஊசி போட்டால் அவன் என்ன பண்ணிடுவான்? அப்போ உங்களிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காஸ்பல் இன்னும் என்ன பண்ணுறாரு? அப்போ கவனித்து கொள்ளுங்க. இன்னைக்கு 2 காரியம் நம்ம பார்க்குறோம். ஒன்று என்ன அப்படின்னா அழைப்பு. இந்த அழைப்புக்கு ஆண்டவர் பிரதானமாக சொல்லியிருக்காரு, நிறைய ஊழியக்காரர்களுக்கு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஊழியக்காரர்களை உருவாக்குற திறனுக்கு என்ன பண்ணுங்க? வாங்க. 2வது நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னா மோசே. அவர்கிட்ட இருந்த அழைப்பு மாறி மாறி என்ன பண்ணுது? போகுது. நல்லா கவனிக்கணும். அழைப்பு ஒரே இடத்துல இருக்காது, அந்தந்த ஆளை தாண்டி அடுத்தது என்ன பண்ணும்? போயிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில அப்படி தான். ஊழியத்தில் நான் சரியில்லைன்னா இந்த ராஜகுமார் பதில் இன்னொரு ஆளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆனால் ஊழியம் ஒரு நாள் பிரேக் ஆகி நிற்கவே செய்யாது. ஒருவேளை நம்ம மாவட்டத்துக்கு ரெங்கல் டோபே வரலன்னா இன்னொரு ஆள் என்ன பண்ணியிருப்பார்? வந்திருப்பார். அப்போ கவனித்து கொள்ளுங்க. ஒருவேளை இந்த நாளை நீங்கள் தெரிந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்காவிட்டால் உங்களுக்கு பதில் ஆண்டவர் இன்னொரு ஆளை என்ன பண்ணுவார்? எழுப்புவார். அவருடைய வருகையில் நாம் எப்படி இருக்கணும்? வெட்கப்பட்டு தலைகுனிந்து இருக்கணும். ஆகையால் அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ என்னது கொஞ்சம். இன்னும் என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்க. உண்மையிலேயே ஜெபத்திற்கு எந்த நபர் அதிகமாக வியாதிஸ்தருக்காக தனி ஜெபத்தில் ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு ஆள் வியாதிக்கு வந்து அவங்க ஜெபம் பண்ணால் உடனே வியாதி மாறிடும். அல்லேலூயா. ஏன்னா இவங்க அந்தரங்கத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? விளக்கரையும் செலுத்திருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகளுக்காக ரட்சிக்கப்படணும்னு இவங்க கதறி அழுது ஜோமன்ற பழக்க வழக்கங்களில் இருந்தால் இவர்கள் ஒரு அழகான வாலிப பிள்ளைகளுக்கு நேர்த்தியாய் காஸ்பல் அறிவிக்கும், அவர்களை ரட்சிப்பில் நடத்தக்கூடிய திறனும் ஞானமும் யாருக்கு இருக்கும்? இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி எதுக்காக ஜோம் பண்ணி இருக்கிறாங்க? வாலிப பிள்ளைகளுக்காக. நான் சொல்ற புரியுதா? யாரு அந்தரங்கத்தில் அதிகமாய் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்களால வெளியரங்கமாக அதிக அறுவடை என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அதனால தான் என்ன பண்ணுங்க, இப்படி ஒரு காரியம் வச்சா 7 நாளில் ஒரு நாள் 6 மணி நேரம் ஜெபம் போடுங்க. 6 மணி நேரத்தில் குறைந்தது 4 மணி நேரமாவது என்ன பண்ணுங்க?
மன்றாட்டு ஜெபம், சிறு பிள்ளைகளுக்கு ஜெபம், வாலிபர்களுக்கு ஜெபம். ஒவ்வொருவரும் கதறி கதறி ஜோமண்ண அந்த வருடம் குறைந்தது ஒரு 7-8 குடும்பத்தையாவது கர்த்தருக்குள்ள கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஏன்னா நான் கரையம் செலுத்துறேன், நான் அழுறேன், கதறேன். ஒரு மனிதன் அங்கே பாவத்தில் திணறும் பொழுது என்னதான் அனுப்புவார்? ஏன்னா நான் கரையம் செலுத்தி இருக்கிறேன். நம்மள கரையம் செலுத்தாததுனால தான் அந்த அறுவடை நம்ம இடத்துல என்ன பண்ணலை, காணப்படலை. நீங்கள் ஜெபத்தை நட்டால் கட்டாயம் அறுவடை நிச்சயமாக என்ன பண்ணும், உண்டு. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது வசனம். இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் தமது சித்தத்தின்படி என்ன பண்ணுறாரு, பகிர்ந்து கொடுக்குறார். மேலே கொடுக்கப்பட்ட அந்த 9 வரங்களை குறித்து தான் இந்த இடத்துல போட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஷேர் பண்ணுறாராம் வரங்களை ஒவ்வொருவனுக்கும். அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய ஒரு வரம் இருக்கிறது. ஆவிக்குரிய என்ன இருக்குது, வரம் இருக்கிறது. ஒருவேளை தீர்க்க தரிசன வரம் பெற்றவங்களா இருக்கலாம். தீர்க்க தரிசன வரம் ஒருவருக்கு அந்நிய பாஷை பேசுகிற வரம், ஒருவருக்கு நல்லா ஜெபிக்கிறத ஆண்டவர் கிஃப்டாக கொடுத்துருப்பாரு, ஒருவருக்கு மற்றவர்களோடு ஈஸியாக அந்த உறவு அன்பு காட்டுறது இருக்கலாம். அதன் மூலமாக இயேசு என்ன பண்ணலாம், அறிவிக்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்கள். அந்நிய பாஷை வரம் எத்தனை பேருக்கு இருக்குது? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளோ பேர் வைத்திருக்கீங்க இல்லையா? இந்த அந்நிய பாஷை வரங்கள் என்ன செய்யும்? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அது என்ன செய்யும் தெரியுமா? அந்நிய பாஷையில் நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அந்நிய பாஷை என்ன செய்யும்? டக்குன்னு பதில் வரல. அந்நிய பாஷை குறித்து கூட ஒரு வெளிப்பாடு இல்லை. சொல்கிறேன் கவனிங்க. அந்நிய பாஷை வரம் இருக்கிறவன் ஒரு 5 பேர் கூடி ஜெபம் பண்ணா, அதில் ஒருத்தன் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணா, அவன் அந்த அந்நிய பாஷை ஃபயர் இந்த 5 பேரையும் அப்படியே அனலில் கொண்டு வந்துடும். எதில் கொண்டு வந்துடும்? ஃபயரான அனுபவத்தில் கொண்டு வந்துடும். இவனுக்குள்ளே இருக்கிற அந்த அக்னி உடனே அதில் இருக்கிற எல்லார் மேலே என்ன பண்ணிடும், அது பற்றி பிடிச்சிடும். அதுக்கு அந்த வல்லமையான காரியம் தான் அந்நிய பாஷை. ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறான். இந்த ஆவியானவர் ஒருவன் டயர்டாக இருப்பான், ஒருத்தன் கண்ணை திறந்து மட்டும்தான் இருப்பான். இவன் போடுற அந்நிய பாஷை அந்த ஜெபம் அவனை அப்படியே கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடும், அனலாய்க்கிறோம். ஒரு வீட்டுக்கு அந்நிய பாஷை வரமுள்ளவர்களாக இருந்து அவங்க குடும்ப ஜெபம் பண்ணால் கூட இருக்கிற அந்த 5 பேரையும் ஒரே வாரத்தில் பரிசுத்த ஆவியின் வரங்கள் உள்ள பிள்ளைகளாக மாற்றிடுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னது, அந்நிய பாஷை. நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறீங்க, கூட இருக்கிற ஒரு ஆள் காய்ச்சலோ தலைவலியோ ஏதோ இருக்கிறீங்கன்னா, இந்த அந்நிய பாஷையின் ஜெபம் இந்த அக்னி அவனுடைய தலைவலியை ஒரு செகண்டில் மாற்றிடும். அவ்வளோ வல்லமை இந்த அந்நிய பாஷைக்கு என்ன பண்ணுது. எத்தனை பேர் இதெல்லாம் இப்படி பயன்படுத்தி இருக்கீங்க, சோதிச்சு பார்த்துருக்குறீங்க? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷைக்கு இப்படி ஒரு வல்லமை உண்டு. நான் அனுபவிச்சு சொல்கிறேன். நம்ம கூட்டத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒருவருக்கு அடிக்கடி டிவியோ செல்ஃபோனோ இல்லை தூக்கமயக்க ஆவி, அவர்களால் நல்லா ஜெபம் பண்ண முடியல, அந்த ஜெப பலனை இழந்திருக்கிறாரு. உங்ககிட்ட போகிற அந்த அந்நிய பாஷை இருக்கு இல்லையா, நீங்கள் அந்த அந்நிய பாஷையில் துதிக்கும் பொழுதே அந்த ஃபயர் ஒருவனுக்குள்ளே இருக்கிற அந்த மந்த ஆவியை கொஞ்ச நேரத்தில் சுட்டெரிச்சிடும். அது அவ்வளோ வல்லமை வெளிப்படுத்தும். அந்நிய பாஷைக்கு வரங்களை குறித்து பேசணும்னா நேரம் ஆகும். இந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். அந்த அந்நிய பாஷைக்கு என்ன இருக்குது, இவ்வளோ வல்லமை இருக்குது. எத்தனை பேர் இதெல்லாம் பயன்படுத்துகிறீங்க? அதான் சொல்லலையா, எங்கள் அப்பா எனக்கு ஒரு 1000 ரூபா தந்திருக்கிறார் செலவுக்கு. அப்படியே வச்சுருந்தா அது பிரயோஜனம் இல்லை. அதை எடுத்து நான் என்ன பண்ணணும், செலவிடணும். எனக்கு கொடுத்த வரங்களை நான் என்ன பண்ணணும், செலவிடணும். இதை நான் செலவிட்டால் தான் அடுத்தது என்ன பண்ணுவார், அடுத்த வரம் தருவார். இல்லைன்னா அந்நிய பாஷையில் இன்னும் மேலான வளர்ச்சிகள் என்ன பண்ணுவார். அந்நிய பாஷைக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. அது வெறும் மொழிபெயர்ப்பான காரியங்கள் மாத்திரம் இல்லை, அந்நிய பாஷை தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தும். ஒரு அந்நிய பாஷை பண்ணு, நீங்கள் அந்நிய பாஷையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கவலை உள்ள இருக்கவே செய்யாது. அந்நிய பாஷை சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் இல்லை. உங்கள் தனி ஜெபத்துலேயோ உங்கள் சர்ச்சுக்குள்ளேயோ ஆராதனையில் தொடக்கத்துலேருந்து அந்த கடைசி வரைக்கும் அந்நிய பாஷையிலே நின்று பாருங்க. நீங்கள் என்ன பாரத்தோடு வந்து அந்த பாரம் போயிடும், முட்டு வலி போயிடும், முதுகு வலி போயிடும், சிந்தையில் இருக்கிற குழப்பம் போயிடும், பயம் போயிடும், உங்கள் வீட்டுக்குள்ளே போராடி கொண்டு இருக்கிற ஆவி அழிந்து விடும். அவ்வளோ வல்லமை வரங்களில் உண்டு. அவ்வளோ வல்லமை என்ன உண்டு, வரங்களில் உண்டு. இதெல்லாம் நான் ஒரு மலையில் ஒரு இடத்துல சேர்ந்து ஜெபம் பண்ணும். அங்கே ஒரு வயதான ஒரு ஊழியர் வருவார், ரொம்ப டயர்டாக இருப்பார். அவர் சொல்லுவார், தம்பி ஒரு 10 நிமிஷம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும் அப்படிம்பார். ஊழியத்துக்குள்ளே வந்த புதுசு
அப்படி கொழுந்து விட்டு எறிவேன். அம்மா அவர் அப்படி தளர்ந்து போய் உட்காந்துருப்பார். ஏன்னா மலை மேலே ஏறி வரணும் இல்லையா, தளர்ந்து போயிருப்பார். அதுக்கப்புறம் அந்த ஜெபம் முடியும் பொழுது அவர் அப்படியே ஃபயராக இருப்பார். அவர் சொல்லுவார், அந்நிய பாஷையில் தம்பி ஜோம்னு ஆரம்பித்தா ஏட்டம் அப்படி நெருப்பாக மாறிடும். என்னை மிகைப்படுத்தல, தேவன் தந்த வரங்களுக்கு இவ்வளோ வல்லமை உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். திறமை என்னன்னு தெரிஞ்சாதான் என்னது, யானை பாகன் மேலே யானைக்காரன் என்ன பண்ணனா, அதை அடித்து விரட்டிக்கிட்டே இருந்தானா. இது ஒரு நாள் கண்ணாடிக்கு மேலே உட்காந்து பார்த்துச்சான். கண்ணாடி எத்தாப்புல ஒரு பெரிய கண்ணாடி கடை, அதுக்கு போகும்பொழுது தான் தெரிஞ்சால் மேலே இருக்கவன் கொசுமை இருந்தானா. அப்புறம் தான் தன்னை யாருன்னு அதை என்ன பண்ணிச்சான், தெரிந்து கொண்டதான். ஆகையால் என்ன பண்ணுங்க, உங்கள் வரங்களை அனல் மூட்டுங்க. உங்கள் வரங்களில் இருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுங்க, சுதந்திரித்து கொள்ளுங்க. அப்படி எழுந்திருக்கலாமா? நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுக்கிற நேரம் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம். அப்படியே எழுந்திருங்க. நம்ம மொத்தம் 3 காரியத்தை பார்த்துருக்கிறோம். மோசையுடைய அழைப்பு எவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். நம்ம பார்த்த காரியம், பார்வோன் சில பட்டணங்களை கட்டி அவர்களுடைய சிந்தைகளை திசை திருப்பினான். உங்கள் வாழ்க்கையிலே அப்படிதான். நிறைய கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும் பொழுது பிசாசு உங்கள் சிந்தையை திருப்பும்படியாக, சிந்தையை மாற்றும்படியாய் அவன் திட்டம் போடுவான். அது எல்லாத்தையும் முறியடிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சிலரை குறித்து சொன்னார். சிலர் மேலே அந்த மீண்டும் ஜெப வல்லமைகளை கடந்து வர பண்ணுவேன். சிலருக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலனில் ஜெபத்தை மீண்டும் அக்னியாய் எழும்புவார்கள் என்று ஆவியானவர் பேசினார். இந்த இடத்துல தேவ மகிமை கடந்து வந்திருக்கிறது. நான் சிலரை குறித்து ஆண்டவர் எனக்கு காண்பித்த காரியம், நிறைய பூட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் காண்பித்தார். சிலருடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் தான் இருக்குது. சிலருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனை ஓயவே இல்லை. அப்படியெல்லாம் இருக்கிறவங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்க போறீங்க. முதலாவது ஒரு 5 நிமிடம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த பாரம் நீங்கட்டும். உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற பாரங்கள், கவலைகள், வேதனைகள் எல்லாத்தையும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி பிள்ளையுடைய படிப்பை நீங்க எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கலாம். சில நெருக்கங்கள் இருக்கிறதுனால அதனால ஒரு தளர்வு காணப்படலாம். முதல்ல வேதவசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. நீதிமான் ஒரு நாள் என்ன பண்றதில்ல, கலங்கிறதில்ல. ஆண்டவர் சொல்லுகிற, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமா இருங்க. எல்லாரும் அப்படியே உங்க பாரத்தை கர்த்தர் மேல வைத்து விடுங்க. உங்க பாரத்தை கர்த்தர் மேல வைத்து விடுங்க. அவர் இன்னைக்கு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்க மேல அன்பை காண்பிக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், சிலருடைய நாவல புதிய பலனை கட்டளையிட போகிறேன். நீங்க முன்னால் அப்படிதான் அந்த அந்நிய பாஷை வந்தா புது வார்த்தையா வரும். இன்னைக்கு அந்த வார்த்தை இழந்தவங்க இதுல இருக்கிறீங்க. அந்த வார்த்தையை மீண்டும் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. சிந்தையில பயம் உள்ள ஒரு குழப்பம், அது இன்னைக்கு வெளியேற போகிறது. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பாரங்களை மட்டும் முதலாவது இந்த ஜெப நேரம் நமக்கு பாரம் இல்லாத நேரமா இருக்கணும். வீட்டுக்குள்ள எப்போதும் கண்ணீரோட நான் அழுறேன் ஆண்டவரே, சில காரியங்களுக்கு கண்ணீரோடு அழுறேன், எனக்குள்ள விசுவாசம் வரல, பயம் மட்டும்தான் வருது, கவலை மட்டும்தான் வருது. ஆண்டவர் உங்களை குறித்து தான் பேசுகிறார். உங்க மேல நன்மையானதை கட்டளையிட போகிறார். உங்க மேல பலனுள்ள ஆவியை கட்டளையிட போகிறார். ஆண்டவருடைய கிருபை போதாது. இப்பொழுது ஆவியானவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். உங்க நடுவுல ஒரு பலிபீடம் எரிந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். பலிபீடம் பயங்கரமா எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த எரிந்து கொண்டிருக்கிற பலிபீடத்துக்கு நடுவுல ஒரு அக்னிமயமான சிலுவை, அந்த சிலுவைக்கு நடுவுல ஒரு பெரிய பட்டயத்தை ஒரு தூதன் கொண்டு வந்து வைக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெப பலனை நான் கட்டளையிட போகிறேன். ஒருவர் சொல்றீங்க, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் வாழ்க்கை ஒரு வனாந்திரத்தை போல இருக்குது. ஆண்டவர் ஆகாருடைய சத்தத்தை கேட்டார். உன் சத்தத்தை கேட்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் பயப்படாத. உன் வீட்டுக்குள்ள அடிக்கடி எரிச்சலின் ஆவி பிள்ளைகள் மூலமாய் கிரியை செய்கிறது. நீ துதிக்க ஆரம்பிச்சா அந்த கிரியைகள் அழிவு உண்டாயிரும். அந்த பிசாசு எரிக்கப்படும். அந்த பிசாசு
பிசாசின் வல்லமை அழிந்து போகும். அந்த பிசாசின் போராட்டங்கள் முடக்கப்படும். ரிகத நந்த லகபந்த ரகபத டகபத லந்த ரபா துடகபந்த லகபத ரஷந்தர தடத லத நகபத ரா துடகபந்த லகபத ரகபத ரகபத ரபா. அந்நிய பாஷை புதுப்பிக்கப்படட்டும். அந்நிய பாஷை புதுப்பிக்கப்படட்டும். அந்நிய பாஷை புதுப்பிக்கப்படட்டும். அந்நிய பாஷை புதுப்பிக்கப்படட்டும். லிகர சந்த நதல தடத ரகத நந்த லத ரகபா. ஏசாயா நாவை தொட்ட அதே வல்லமை தொடட்டும். லகத டந்த ரகபத டத லத ரந்தன தரா துடகப சந்த ரகபத டகபத ரகபத டத லத நத ரத டந்தலபா நிகர தனபர ஷபர தினா துடகபத ரந்த லகபத டகபா. சிலர் மேல தேவ அக்கினி கடந்து வர போகிறது. அந்த அக்கினியின் அனுபவம் கடந்து வர போகிறது. லத டகபன ஷிமர தடத ரபா. வருகிறது வருகிறது வருகிறது. ஆயத்தப்படுங்க ஆயத்தப்படுங்க ஆயத்தப்படுங்க. இன்னும் வரமுள்ள வாழ்க்கைக்கு நான் விரும்பினேன். இன்னும் வரமுள்ள வாழ்க்கைக்கு விரும்பினேன். லீரா ஷேமெகமாக தினந்தரகபா. இயேசுவின் கரங்கள் இயேசுவின் கரங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு அன்பு மகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. நான் உன்னை தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன். லகத டந்தரதலதன பரபா நபல சந்தரபா துனகபா திடதலந்தன கபௌ துடந்தர கபௌ துனந்தரபா துனகபல தினேஷந்தர கபௌ துடந்தல கபா தீனகதல தினகபௌ துடந்தரபா. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் ஒருவருடைய வீடை பார்க்கிறேன். அந்த வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணவே முடியல. எப்ப பார்த்தாலும் சமாதான குறைவு. எப்ப பார்த்தாலும் பணப்பை குறைகிற அனுபவங்கள், பண நெருக்கடிகள். நீ அந்த தரித்திரத்தின் ஆவிகளை கட்டு. தரித்திரத்தின் ஆவிகளை கட்டு. நீ யோசேப்பின் சந்ததி. உன்னை வச்சுதான் பெரிய ஆசீர்வாதம். உன்னை வச்சுதான் மாற்றம். வருகிறது வருகிறது வருகிறது. ஒரு தூதர் உன் அருகில வருகிறார். உன் தலையில உச்சன் தலையில அந்த அபிஷேக தைலம் இறங்குகிறத பார்க்கிறேன். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இயேசுவின் வல்லமை. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் தடைகள் 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 உடைக்கப்படட்டும். தடைகள் உடைக்கப்படட்டும். நான் பார்க்கிற காட்சி, இந்த தடைகள் உடைக்கப்படட்டும். பயப்படாதீங்க அன்பு மகளே, பயப்படாதீங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மங்குறதில்ல. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் மங்குறதில்ல. லகத டகத நகபத டகபதரா துடகபந்த லகபதர கபத டகபதரபா துனகபத ரந்தர கபஷந்தரபா துலகபந்தர கபா. உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காது. உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காது. ஆண்டவர் உங்களை முன்குறைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை முன்குறைத்திருக்கிறார். நீ அறுவடையின் சேனை. நீ அறுவடையின் சேனை. இன்னும் சிலர் மேல ஆவியானவருடைய பிரசன்னம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சிலர் மேல ஆண்டவர் சொல்கிறார், இந்த பலகீனத்தை கண்டு பயப்படாத, இந்த சூழ்நிலையை கண்டு பயப்படாத. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் முடிவு வரைந்த நடத்துவார். முடிவு வரைந்த நடத்துவார். முடிவு வரைந்த நடத்துவார். அடுத்தது அடுத்தது ஒரு தேவ பிரசன்னம். ஒரு ரதம் வருகிறத பார்க்கிறேன். ஒரு ரதம் வருகிறத பார்க்கிறேன். அந்த ரதத்துக்குள்ள நிறைய வேதாகமங்கள் இருக்கிறது. வேதாகமங்கள் இருக்கிறது. நீதான் நீதான். உன் கைகள் அக்கினி எரிகிறது. அன்பு சகோதரியே, உன் கைகள் அக்கினி எரிகிறது. கேளு கேளு. என் இருதயத்தை நிரப்புங்க. என் இருதயத்தை நிரப்புங்க. என் கூட பேசுங்க டாடி. என் கூட பேசுங்க டாடி. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் படகில் கர்த்தர் இருக்கிறார். உன் படகில் கர்த்தர் இருக்கிறார். வருகிறது வருகிறது வருகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இது பரலோக அக்கினி. உன் மேல் இருக்கிற அந்த நுகத்தடிகள் முறியடிக்கப்படுகிறது. உன் கண்கள் தொடப்படுகிறது.
உன் கண்கள் தொடப்படுகிறது, உன் கண்கள் தொடப்படுகிறது. இன்னொரு அக்கினி இறங்குகிறத பார்க்கிறேன். இது அப்படியே இந்த கட்டடத்தின் செவறுகள்ல இறங்குகிறது, செவறுகள்ல இறங்குகிறது. இங்க ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறேன். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அப்படியே துதித்துக் கொண்டிருங்க. நான் மேலிருந்து இறங்குகிற ஒரு அக்கினி போல இறங்குகிற ஒரு கழுகை பார்க்கிறேன். அந்த கழுகு இந்த பலிபீடத்துக்கு மத்தியில வந்து கடந்து வந்திருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பலமுள்ள ஆவியை பெறப்போகிறாய், பலமுள்ள ஆவியை பெறப்போகிறாய். நீ கேட்க வேண்டிய காரியம் இதைதான். சவுல் கேட்டா, இயேசுவே என்னை குறித்த சித்தம் என்ன, என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன? இந்த திட்டத்தை மட்டும் கேட்க போற. இங்க இருக்கிற வாலிப தங்கச்சி மேல ஆண்டவருடைய தொடுதல் இருக்கிறத பார்க்கிறேன், ஆண்டவருடைய தொடுதல் இருக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதான் 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 அந்த தீர்க்கதரிசி, நீதான் அந்த தேவ வரம் பெற போகிறாய், நீதான் அந்த பலத்தை பெற போகிறாய். உண்மையில அந்த அக்கினி இறங்குகிறது, பலமாய் இறங்குகிறது. அது ஒரு நெருப்பை கக்குகிறது. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் பலம். எஸ் லிஷாத்தரகபாத அப்படியே கவனிங்க. இப்பொழுது ஒரு கழுகு யுத்த வஸ்திரம் தரித்த 3 தூதர்கள் உங்கள் நடுவே கடந்து வந்திருக்கிறார்கள். சோதோமுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஜெப யுத்தத்தில் அநேகரை நான் அழைத்து வரப்போகிறேன், ஜெப யுத்தத்தில் அநேகரை அழைத்து வரப்போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யுத்த பயிற்சி செய்ய வேண்டிய ஜெபங்கள் உன் திருச்சபையில் தொடங்க போகிறது. அப்படிப்பட்ட களமுள்ள ஊழியங்களை நான் கொண்டு வர போகிறேன். அந்நாட்கள்ல உங்கள் திட்டங்கள் அவைகளாய் மாத்திரம் இருக்கும். அது ஒரு சின்ன சேனையா தான் இருக்கும். வேதத்துல சொல்லப்பட்டது போல ஒருவன் 1000 பேரையும் இருவர் 16,000 பேரையும் அழைத்து வரத்தக்கதாக சின்னவன் பலத்த ஜாதியாக்கக்கூடிய நாட்கள் உண்டு. இதை ஏற்ற காலத்துல கர்த்தர் தீவிரமாய் நடப்பிப்பார். அப்படிப்பட்ட யுத்த கூட்டங்கள் உங்கள் நடுவே வெளிப்படும். அந்நாட்கள்ல அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நான் தெரிந்து கொள்ளப்பட்ட, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர்கள் இந்த இடத்தில் எழும்புவீர்கள். அந்நாட்கள்ல உங்கள் மூலமாக வாதைகள் துரத்தப்படும், பொல்லாத கிரியைகள் அழிந்து போகும். இது உன் நடுவிலே செயல்படும். இவைகளுக்கு நீ ஆயத்தப்படு. சபையே உன் நடுவிலே தீவிரமாய் இந்த ஜெபத்தை எழுப்பு. இது கொழுந்து விட்டு எரிகிற அக்னியாய் மாற வேண்டும். நீ எடுக்கிற முயற்சிகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் அது பலன் கொண்டு எழும்பும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது நான் பார்க்கிறேன், ஒரு பெரிய மேய்ப்பன் நிறைய ஆடுகளை ஒரு வனாந்திரத்துல பத்திட்டு வர்றாரு. அந்த மேய்ப்பன்ட்டு ஒரு சத்தம் கேட்கப்படுகிறத பார்க்கிறேன். இந்த ஆடுகளை சரியா நடத்திட்டு போற கால் இல்லையேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சபைக்கு அதிலிருந்து நான் சில ஆடுகளை நான் அனுப்புவேன். ஆயத்தப்படு. அந்த ஆடுகள் நசல் கட்ட வேண்டியதா இருக்கிறது. அந்த ஆடுகள் மேல அநேக புண்கள் இருக்கிறது. ஏசாயா 1:6 உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் அதில் சுகமே இல்லை. பாடுள்ள பெரும் கூட்டம் வெளியே நின்று கொண்டிருக்கிறது. குணமாக்க ஆயத்தப்படு. அதை பராமரிக்க ஆயத்தப்படு. அதை நடத்தக்கூடிய ஞானத்துக்கு ஆயத்தப்படு. அதை தூக்கி எடுக்க ஆயத்தப்படு. இயேசு பாவிகளோடு உட்கார்ந்தார். பரிதிமை தொட ஆயத்தப்பட்டார். சகை வீட்டுக்குள் போக ஆயத்தப்பட்டார். எவருவே விசுவாசமாயிரு என்று சொன்னார். பாவியான ஸ்திரீயை பக்கத்தில் அழைத்து பாவம் செய்யாதே என்று சொன்னார். சபையே நீ இவைகளுக்கு ஆயத்தப்படு. நான் உன் நடுவிலே அதிசயங்களை காண பண்ணுவேன்.
உன் நடுவிலே அதிசயங்களை காண பண்ணுவேன். அந்த மந்தை கூட்டம் வரும் பொழுது இந்த இடத்தில் இடம் கொள்ளாத நிரப்பப்படுதல் இருக்கும். இதை நான் சீக்கிரத்தில் உன் நடுவிலே செய்வேன். இதுக்கு நீ யுத்த வீரராய் நீ மாற வேண்டும். இதற்கு நீ முழங்கால் பலவானாய் மாற வேண்டும். உன் நடுவிலே இது தீவிரப்படும். ஏனென்றால் கட்டப்பட்டவர்கள் திரளாய் இருக்கிறார்கள். சபையை உன் அழைப்பை மறைந்தாயோ, உன் அழைப்பை மறைந்தாயோ, இந்த இடம் நிரப்பப்பட வேண்டும் என்கிற அழைப்பை மறைந்தாயோ, எழும்பு, உன் காரியத்தை நடப்பி. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். லகரவிஷமா தெனேகமே துடந்தரபோ நகபோனோ சந்தர கமௌ துடந்தல கபௌ துடந்தரபோ லாதினே கபௌ துடந்தர கபௌ நாரஸ்ரீ மிகபௌ துடந்தரபோ லகமனே ஹாஷே கதினே கதரந்தர கபௌ. இதோ என் சத்தத்தை கேட்கிற என் ஜனங்கள் இங்கே உண்டு. சிறு கூட்டமே, சிறு கூட்டமே, உன் காயங்களை கட்டுகிற கர்த்தர், உன்னை இதுவரையிலும் நடத்தி வந்த கர்த்தர் இன்னும் அழைத்து கொண்டு போவேன், இன்னும் அழைத்து கொண்டு போவேன். நான் கொடுத்திருக்கிற மேய்ப்பன் என்னுடைய யோசுவா, என்னுடைய யோசுவா. அவனுக்கு இருக்கிற ஒரே திட்டம், என் தேவ பாரத்தை செய்ய வேண்டும். இன்னும் அதிகமாய் எரிகிற நாட்கள் வரும். இன்னும் இந்த பலிபீடம் கொழுந்து விட்டு எரிகிற நாட்கள் வரும். அந்த ரதத்தில் இருக்கிற இனி அநேக வேதாகமத்தை பார்க்கிறேன். அந்த வேதாகமத்தை குறித்து சொல்லுகிறார், இதை நீ புதிதான கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்பாய். இவைகளை திட்டங்களுக்காக ஜெபம் பண்ணு. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். என் சபையே நீ அறுவடை காயத்தப்படு. பட்டயம் உனக்கு தேவையாய் இருக்கிறது. அறுக்கிற அரிகளை அரிக்கிற பயிற்சி உன் தேவையாய் இருக்கிறது. இதோ நான் உன் நடுவில் வெளிப்படுவேன். பார்வோனுடைய திட்டம் உன் நடுவிலே வராதபடி எச்சரிக்கையாயிரு. அவன் பட்டணங்களை பண்டகசாலையும் கட்டும்படி உன் நடுவிலே திட்டத்தை கொண்டு வருவான். அவைகளுக்கு எச்சரிக்கையாயிரு. அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள். ராஜா உண்மையில் நோக்கமாய் இருக்கிறார். ஆண்டவரே, இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகட்டும். எல்லா பிள்ளைகள் மேலும் கிருபை வெளிப்படட்டும். காது உள்ளவன் கேட்க கடவன். நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று ஒரு குறை உண்டு. எழுந்திரு, நான் உன் நடுவிலே பெரிய காரியம் செய்வேன். சிலருடைய ஜெப தடைகள் முறியடிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். சில பிள்ளைகளை கர்த்தர் முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சில பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை எதற்காக அழைத்தேன் என்று தெரியவில்லை அல்லவா? நீ ஜெபத்தில் தரித்திரு. நீ ஜெபசேனை என்கிற ஒரு ஆளாய் மாறுவாய். நீ ஜெபசேனை என்ற ஆளாய் மாறுவாய். உன் ஜெபம் அநேகரை தேற்றும். இந்த சபையின் அஸ்திபாரமாய் உன்னை வைத்திருக்கிறார். நீ அழைக்கப்பட்டவர். நீ திறமை இல்லை என்று சொல்லாதே. நீ பௌலா. இந்த சபை விதைக்கும் பொழுது, இந்த இடத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் இல்லாதிருந்த பொழுது இதை விதைத்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இதனுடைய அறுவடை பெரிது. உன் கட்டடங்கள் விஸ்தாரம் இது மாத்திரமல்ல, இன்னும் அநேக இடங்களை வைத்திருக்கிறேன். ஆயத்தப்படு. இதோ நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி இன்னும் ஆண்டவருடைய கிருபை நம்மை நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பிரோஜனமான வேலைக்காரன் ஆண்டவரே, கடமை மாத்திர செய்திருக்கிற எல்லா மகிமையும்